அனைவருக்கும் வணக்கம். சிறப்பு விருந்தினரை அறிமுகப்படுத்தும் வாய்ப்பளித்த நிர்வாகத்தினர், முதல்வர் அனைவருக்கும் எனது நன்றி. பூதலூரில் பிறந்தவரே அரசு மருத்துவமனையில் பிறந்து அரசு பள்ளியில் படித்து அரசு கல்லூரியில் பட்டப்படிப்பு முடித்து அரசு பல்கலைக்கழகத்தில் பட்ட மேற்படிப்பு படித்து அரசு பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவரே காவல்துறை புலனாய்வுத்துறையில் நடந்த துப்பாக்கி சுடும் போட்டிகளில் கலந்து 3 முறை தங்கப்பதக்கம் வென்று தமிழக காவல்துறைக்கு பெருமை சேர்த்தவரே குண்டுவெடிப்போ கொலை வழக்கை துப்பு துலக்குவதோ உங்களுக்கு அது தராது பதட்டம். எனவேதானே அதற்கு உங்களை தேடி வந்தது சிறப்பு புலனாய்வு அதிகாரிக்கான முதல்வரின் தங்கப்பதக்கம். தீவிரவாதிகளை தன் உயிரையும் துச்சமென நீங்கள் பிடித்ததால் பெருமையுடன் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது வீர தீர செயலுக்கான தங்கப்பதக்கம். குண்டு துளைத்தும் அசராது நக்சலைட் தீவிரவாதிகளை பிடித்ததால் நீங்கள் பெற கொடுத்து வைத்திருந்தது சிறப்பு பதவி உயர்வு. கலைஞரின் நம்பிக்கையை பெற்று பிறந்த டெல்டா மாவட்டத்தில் 3 ரவுடிகளை கொன்று 100க்கும் மேற்பட்ட ரவுடிகளை அடக்கி பிறந்த மாவட்டத்தை 6 மாதத்தில் அமைதி பூங்காவாய் ஆக்கினீர்கள். அடுத்து தங்களை காவல்துறை கண்காணிப்பாளராக ஆக்கி புண்ணியம் அடைந்தது திருச்சி மாவட்டம். கொள்ளையர்களை பிடிக்க மட்டுமா செய்தீர்கள்? தண்டிப்பதை விட திருத்துவதற்கு பல மடங்கு அன்பு தேவைப்படும் அல்லவா? அது உங்களிடம் இருந்ததால் அரசிடமிருந்து 1 கோடிக்கு மேல் நிதியுதவி பெற்று அவர்கள் வாழ்வில் ஒளியேற்றினீர்கள். அதற்காக ஜனாதிபதி விருதை அனைவரும் விரும்பும் அப்துல் கலாம் ஐயா கையால் பெற்றீர்கள். உங்கள் பணி ஓய்வின் போது சிறப்பானதொரு காவல்துறை அணிவகுப்பு முதலாக உங்களுக்கு அளிக்கப்பட்ட நேரத்தில் அன்னையின் ஆசி பெற்ற பின்னரே அதை நீங்கள் பெற்றபோது உங்கள் அன்புக்காக வந்திருந்த காவல்துறை உயரதிகாரிகள் உள்ளிட்ட சபை கண் கலங்கியது. உங்கள் தாயன்பை கண்டல்லவோ? பணியில் சேர்ந்த போது இருந்த உடலளவு பணி ஓய்வின் போது மட்டுமல்ல, இன்று வரை தொடர்கிறது. அதற்கு நானே சாட்சி. உங்களை இதற்காக எ ஃபிட்னஸ் ஃப்ரீ போலீஸ் ஆஃபீஸர் என்று பத்திரிகைகள் பாராட்டுவதில் ஆச்சரியமில்லை. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மாவை கண்டு அனைவரும் ஆச்சரியப்படும் போது அம்மாவே வியந்து பார்த்தது உங்கள் பேச்சாற்றலை அல்லவா? கலைஞரும் கண்டு வியந்து காக்கி உடைக்குள் கன்னித்தமிழ் என்று உங்களை புகழ்ந்தார் என்றால் உங்கள் மொழியாற்றலை என்னவென்பது? மொழியாற்றல் கொண்டு நீங்கள் வென்றிருப்பது 2500 கூட்டங்களில் கூடிய 20 லட்சத்திற்கும் மேலான மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் இவர்கள் மனங்களை என்றால் அது மிக இல்லை. வாழ்நாள் சாதனையாளர் விருதை இதற்காக உங்களுக்கு அளித்து பெருமையுற்றது எக்ஸல் கல்வி குழுமம். 100 நாட்களில் வேறு வேறு இடங்களில் 81 கூட்டங்களில் பேசி உலக சாதனை படைத்தவர் நீங்கள். தமிழ்நாட்டு பாடத்திட்டத்தில் இடம் பிடித்துள்ள உங்கள் உரையான கல்வியின் பெருமை உங்கள் மணிமகுடத்தில் ஒரு வைரக்கல். நீங்கள் உழைத்து சம்பாதிப்பது ஆச்சரியமில்லை. ஆனால் அதை வைத்து உங்கள் துணைவியார் பெயரில் ஒரு மருத்துவமனையில் உங்கள் பிறந்த ஊரில் கட்டி மகன், மகள், மருமகன், மருமகள் என்று குடும்பமாக சேவை செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் இளைஞர் சமுதாயத்திற்கு சராசரிகளும் சக்கரவர்த்திகள் ஆகலாம் என்ற முன்மாதிரி அல்லவா? உங்களையும் உங்கள் சேவையில் உறுதுணையாய் நிற்கும் உங்கள் குடும்பத்தினர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்குமாறு இறைவனை வேண்டி எண்ணம் போல் வாழ்வு என்று மாணவர்களுக்கு வழிகாட்டும் சிறப்புரை ஆற்றிட அழைத்து மகிழ்கிறது எம்ஏஎம் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் மாஸ்டர் கல்வி குழுமம். இதோ சிறப்புரை ஆற்றிட சிறப்பு விருந்தினர் அவர்கள் உங்கள் பலத்த வரவேற்புடன் உங்கள் முன். வாய்ப்புக்கு நன்றி. அமுதான தமிழே நீ வாழி, என் ஆவியிலே கலந்து நாவினிலே தவழும் அமுதான தமிழே நீ வாழி. வெள்ளத்தனையது மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்ற வள்ளுவனின் வாக்கிற்கிணங்க உயர்ந்த உள்ளத்தோடு இந்த மாஸ்டர்ஸ் கல்வி குழுமத்தை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற இதனுடைய தலைவர் நண்பர் மாலுக் அவர்களுக்கும் அவருடைய துணைவியார் ஃபாத்திமா பத்துல் மாலுக் அவர்களுக்கும்
இந்த நேரத்திலே நான் என்னுடைய நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதைப் போலவே ஆணும் பெண்ணும் நிகரெனக் கொண்டால் அறிவிலோங்கி வையம் தழைக்கும், எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளைகான் என்ற பாரதியினுடைய வைர வரிகளுக்கிணங்க இந்த கல்லூரியினுடைய முதல்வராக என்னை வரவேற்று இங்கே அமர்ந்திருக்கின்ற சூசன் கிறிஸ்டினா அவர்களே, அதைப் போலவே அடக்கம் அமருள் உய்க்கும் அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும் என்பதற்கிணங்க அமைதியாக இந்த கல்லூரியினுடைய பதிவாளராக ரெஜிஸ்ட்ரார் பணியாற்றி கொண்டிருக்கின்ற, எனக்கு முன்னால் பேசி இங்கே அமர்ந்திருக்கின்ற டாக்டர் முருகானந்தம் அவர்களே, தொட்டனைத்தூர் மணற்கேணி மாந்தற்கு கற்றனைத்தூரும் அறிவு என்பதற்கு இணங்க கற்று தெளிந்து நல்லதொரு உரையை ஆற்றி இங்கே அமர்ந்திருக்கின்ற இந்த கல்லூரியினுடைய டீன் ராஜசேகரன் அவர்களே, பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீதன்றெண்ணினோர் மாய்ந்து விட்டார், வீட்டிற்குள்ளே பெண்ணை பூட்டி வைத்த விந்தை முனிதர் தலைகவிழ்ந்தார் என்ற பாரதியினுடைய வரிகளுக்கிணங்க இந்த கல்லூரியினுடைய இயக்குனராக இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற திருமதி ஹேமலதா அவர்களே, அதைப் போலவே என் கடன் பணி செய்து கிடப்பதே என்பதற்கிணங்க இந்த முதலாம் ஆண்டு ஹெச்ஓடியாக இங்கே அமர்ந்திருக்கின்ற பேராசிரியர் சைவராஜ் அவர்களே, கிராட்டிடியூட் இஸ் தி மதர் ஆஃப் ஆல் விர்ச்சுவஸ் மா சிசர் ஆர் ரோமன் எம்பையர், நன்றி பயன் தூக்கி பார்த்தல் அரிது என்பதற்கிணங்க என்னை தொடர்ந்து தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு நான் இங்கு வரும் வரை வந்தே ஆக வேண்டும் என்று அழைத்து நான் இங்கு வந்து பேசுவதற்கு காரணமாக என்னை அறிமுகப்படுத்தி இங்கே அமர்ந்திருக்கின்ற பேராசிரியை திருமதி சுப்புலட்சுமி அவர்களே, அறிவு சுடர் கொண்டு அறியாமை இருளகற்றுகின்ற ஆசிரிய பெருமக்களே, ஈன்ற பொழுதிலும் பெரிதுவக்கும் தன் மகனை அல்லது மகளை சான்றோன் என கேட்ட தாய் என்ற நிலையிலே பிள்ளைகளை பெரிய மனிதர்களாக மாற்றி காட்ட வேண்டும் என்ற ஒற்றை சிந்தனையோடு நீண்ட நாட்களுக்கு பிறகு பிள்ளையிடம் மணிக்கணக்காக அமர்ந்திருக்கின்ற பெருமைமிகு பெற்றோர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்திய தேசத்தினுடைய எழில்மிக்க மாணவ செல்வங்களாக அற்புதமான இந்த மாஸ்டர்ஸ் கல்லூரியிலே இடம்பெற்று கல்லூரியின் முதல் ஆண்டு காலெடுத்து வைத்திருக்கின்ற அருமை மாணவ செல்வங்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னை இந்த விழாவிற்கு அழைத்தமைக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உள்ளபடியே இங்கு வந்தவுடன் குத்துவிளக்கேற்ற சொல்லி பணித்தார்கள். நான் இப்போது சொல்ல விரும்புவது எல்லா மாணவர்களும் பெற்றோர்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. நானும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் மேதகு மனிதர் அப்துல் கலாம் அவர்களும் இது போன்றதொரு கல்லூரியிலே குத்துவிளக்கை ஏற்றி வைத்துவிட்டு வந்து அமர்ந்தோம். கேள்வி நேரத்தின் போது ஒரு மாணவி எழுந்து இந்தியாவினுடைய மிகப்பெரிய பெருமை என்ன என்று ஒரு கேள்வியை கேட்டாள். அடுத்த நொடி அந்த மனிதர் அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார், நான் இப்போது ஏற்றி வைத்தேனே குத்துவிளக்கு, அது இந்துக்களினுடைய அடையாளம். அதை ஏற்றி வைக்க உபயோகித்தேனே மெழுகுவர்த்தி, அது கிறிஸ்தவர்களுடைய அடையாளம். ஏற்றி வைத்த நானோ ஒரு இஸ்லாமியன். இந்த வேற்றுமையில் ஒற்றுமை தான் இந்தியாவினுடைய மாபெரும் சிறப்பு. இதை இந்த கல்லூரியிலே நான் சொல்லுவது சரியாக இருக்கும் என்றே நினைத்து சொல்லுகின்றேன். அடுத்து ஒரு மாணவன் எழுந்து இந்த கல்லூரிகளினுடைய சிறப்பு என்ன என்று ஒரு கேள்வியை கேட்டான். அருகிலே அமர்ந்திருந்த மாவட்ட தலைவர் கலெக்டர் வட இந்தியர். அதனால் அப்துல் கலாம் அவர்கள் அப்போது தான் இங்கு வாசித்தார்களே. நான் அவரிடம் ஜனாதிபதி பதக்கத்தை பெற்றிருந்த காரணத்தினால் என்னை பார்த்து தலையை அசைத்தார். அதற்கு நான் பதில் சொல்ல வேண்டும் என்று நான் சொன்னேன்,
அவர் சொன்ன பதிலை அடியொட்டியே, நீ கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு இந்துவாக இருக்க வேண்டும், மசூதிக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு இஸ்லாமியராக இருக்க வேண்டும், தேவாலயத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு கிறிஸ்துவராக இருக்க வேண்டும், இந்த மாஸ்டர்ஸ் கல்லூரியை போன்ற ஏதேனும் ஒரு கல்லூரிக்கு நீ செல்ல வேண்டும் என்றால் மனிதனாக இருந்தால் மட்டுமே போதும் என்று சொன்னேன். எல்லாவற்றையும் தாண்டி நாம் அத்துணை பேரும் அடிப்படையில் மனிதர்கள் என்ற எண்ணம் இந்த பிஞ்ச நெஞ்சங்களிலே நீங்கள் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஜாதி மதங்களை பாரோம் உயர் ஜென்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே அல்ல வேறு குலத்தினராயினும் ஒன்றே என்பான் பாரதி. அது மட்டுமல்ல, மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனி உண்டோ, மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனியுண்டோ, இனி ஒரு விதி செய்வோம் அதை எந்த நாளும் காப்போம், தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம். எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் இனம், எல்லோரும் இந்நாட்டு மன்னர், எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் விலை, எல்லோரும் இந்திய மக்கள் என்று நம் அரசியல் அமைப்பு சாசனம் சொல்லுவது இது போன்ற கல்லூரிகளில்தான் முழுமையாக நிறைவேற்றப்படுவதாக நான் உணர்கிறேன். அதை கடைசி வரை நீங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் விட மிக முக்கியமானது இந்த நாட்டில் அமைதி. அது வேண்டுமென்றால் இந்த அடிப்படையை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு எண்ணம் போல் வாழ்வு. உள்ள நுழையும் போதே பார்த்தேன். இந்த இடத்திலே இந்த எண்ணம் போல் வாழ்வு என்ற இந்த தலைப்புக்குள் நான் போவதற்குள்ளாக முதலாம் ஆண்டு கல்லூரியிலே காலெடுத்து வைத்திருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு நான் ஒன்றை மட்டும் உங்கள் கண் முன்னால் பார்ப்பதை சொல்ல விரும்புகின்றேன். வாழ்க்கையில் பிறந்து வளர்ந்தா ஏதோ பிறந்து விட்டோம் என்று வாழாமல் இனி ஒரு முறை பிறக்கப் போவதில்லை என்று வாழ வேண்டும் என்று எல்லோரும் நினைக்க வேண்டும். அதற்கு என்ன வேண்டும்? இப்போ மற்றவர்கள் பேசும்போது குறிப்பிட்டார்களே, கல்வி வேண்டும், பதவி வேண்டும், புகழ் வேண்டும், இது அத்துணையும் வேண்டும். அப்போதுதான் வாழ்ந்ததிலே ஒரு அர்த்தம் உண்டு. இப்போ இந்த மேடையிலே இந்த இடத்திலே அமைந்திருப்பவர்கள் அத்துணை பேரையும் பாருங்கள், நான் உட்பட எல்லோரும் கோடீஸ்வரர்கள் என்ற ஒற்றை காரணத்தினால் இந்த மேடையில் அமர்ந்திருக்கிறார்களா அல்லது முன்வரிசையில் அமர்ந்திருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர் பெருமக்களே எடுத்துக்கொள்ளுங்களேன். யாரை பார்த்தாலும் என்ன சொல்கிறோம்? படித்தவர்கள், படிக்காதவர்கள், ஏழைகள், பணக்காரர்கள், உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், யாராக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது கேட்கின்ற முதல் கேள்வி, புள்ள என்ன படிச்சிருக்கு? பணத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த உலகத்திலே எவ்வளவு பணம் வச்சிருக்கேன்னு ஒருத்தர் பார்த்தா கேட்கறது இல்லை. பணத்தை விட கல்வி பெருசா? ஆமாம். ஏன்? எப்படி? வெள்ளத்தால் போகாது, வெந்தனலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது, கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாது. பணம் கொடுக்க கொடுக்க குறைண்டா, கல்வி கொடுக்க கொடுக்க வளருண்டா. அதனால கல்வி வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் உங்களை கொண்டு வந்து இங்கே சேர்த்துருக்குறாங்க. இந்த கல்வியினுடைய சிறப்பை பாருங்க. இப்போ சொன்னேன் இல்லையா, மரியாதை வேணும், பணம் வேணும், பதவி வேணும்னு சொல்லிட்டு அத்துணை பேரும் இங்கே மேடையில் இருப்பதற்கு காரணம் கோடீஸ்வரர்கள் என்பதால் அல்ல. எக்குடி பிறப்பினும் யாவரே ஆயினும் அக்குடியில் கற்றோரை மேல் வருகவென்பர். எந்த ஜாதி மதம் குலம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ படிச்சுட்டேன்னா, அறிவாளியாக இருந்தால் உன்னை மேடைக்கு வாடான்னு கூப்பிட்டே ஆகணும். ஏன்? அறிவுடை ஒருவனை அரசனும் விரும்புவான். அரியாசனத்தில் இருப்பவர்களிடம் சரியாசனம் தருவது கல்வி. மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையும். மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அதனால படிடான். யோசித்து பாருங்க. ஒரு ராஜாவாக இருந்தால் கூட அவன் நாட்டில் மட்டும்தான் சிறப்பு. நீ அறிவாளியாக இருந்தேன்னா, படிச்சுட்டேன்னா, உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் உன்னை சிகப்பு கம்பளம் விரித்து வரவேற்க வேண்டும். அதுதான் இந்த கல்வியினுடைய சிறப்பே. இதை புரிந்து கொள்வது இந்த முதலாம் ஆண்டு முதல் நாளிலே இப்படிப்பட்ட ஒன்றிற்காகத்தான் நாம் இங்கு வந்து அமர்ந்திருக்கின்றோம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டே ஆக வேண்டும். இந்த நேரத்தில் எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது.
உங்களுடைய பெற்றோர்களை நான் இங்கு பார்க்கின்றேன். பெரும்பாலும் முதல் தலைமுறையைச் சேர்ந்தவர்களாக இருப்பதற்கு கூட இங்கு வாய்ப்பு இருப்பதாக நான் அறிகிறேன். எல்லோரும் மிக ஏழை குடும்பம் அல்லது மத்தியதர குடும்பத்தை என்னை போன்ற குடும்பத்திலிருந்து வந்தவர்களாகவே நான் பார்க்கிறேன். அதனால்தான் மகிழ்வோடும் நெகிழ்வோடும் முறை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றேன். இந்த நேரத்தில் இந்த மாணவர்கள் நீங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய ஒன்று, கோடிக்கணக்கான பேர் இந்த இந்தியாவிலே பள்ளி படிப்பை முடித்து கல்லூரியிலே காலெடுத்து வைப்பதற்கு மனம் இருந்தும் பணம் இல்லாத காரணத்தினால் உங்களுடைய திறமை, அறிவு, ஆற்றல் இது அத்துணையும் விட அதிகமான பெற்றிருக்கின்ற மாணவர்கள், மாணவிகள் கல்லூரியில் காலெடுத்து வைக்க முடியாமல் தவிக்கின்ற நிலையை நான் காவல்துறை அதிகாரியாகவும் உலகறிந்த பேச்சாளனாகவும் பார்த்து கொண்டே இருக்கின்றேன். ஆனால் உங்களுக்கு இப்படிப்பட்ட கல்லூரியிலே சேர்ந்து இப்படிப்பட்ட ஆசிரியர் பெருமக்களிடம் படிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்ததற்கு முதல் மூல காரணம் என்ன? உங்களுடைய மதிப்பெண்களா, அறிவா, ஆற்றலா? மாணவர்களே, அத்துணையும் இரண்டாம் பட்சம். ஒரே ஒரு காரணம், உன்னதமான காரணம் என்ன தெரியுமா? வெயிலிலும் மழையிலும், பனியிலும் குளிரிலும், அலுவலகத்திலும் வீட்டிலும், வயலிலும் வரப்பிலும் விழுந்து புரண்டு பட்ட காயங்களையும் தழும்புகளையும் தாங்கிக் கொண்டு தனக்கு கிடைக்காத கல்வி தன் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும், தான் அடையாத உயரத்தை தன் பிள்ளைகள் அடைய வேண்டும், தான் வாழாத வாழ்க்கையை தன் பிள்ளைகள் வாழ்ந்து பார்க்க வேண்டும் என்ற ஒற்றை சிந்தனையோடு முதுகெலும்பொடிய பாடுபடுகின்ற தந்தையையும் முழு வயிறு காணாமல் உன்னை வளர்க்கின்ற தாயையும் நீ பெற்றிருக்கின்ற காரணத்தினால் இன்று இந்த கல்லூரியிலே முதலாம் ஆண்டு சேர்ந்து என்னை போன்றவர்களுடைய உரையினை கேட்கின்ற வாய்ப்பினை பெற்றிருக்கிறாய் என்பதை மனதிலே பதிய வைத்துக்கொள். இதுதான் நிதர்சனமான உண்மை. அப்படிப்பட்டதொரு வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்வது எப்படி என்பதை சிந்திப்பதற்கு அந்த ஒற்றை காரணத்திற்காகத்தான் எண்ணம் போல் வாழ்க்கை என்ற ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருப்பதாகவே நான் நினைக்கின்றேன். 5ஆம் வகுப்பு மட்டுமே படித்த என்னுடைய தந்தை என்கிட்ட சொல்லுவாங்க, உங்கள் அப்பா அம்மாலாம் உங்கள்கிட்ட சொல்கிற மாதிரி, தம்பி படிப்பா, என்னாலெல்லாம் படிக்க முடியலடா, காசு இல்லைடா. அவங்க சொல்கிறது அப்படியே சொல்கிறேன். அந்த நேரத்தில் ஞாபகம் வருகின்ற காரணத்தினால் உங்களுடைய நலன் கருதி நீ மட்டும் படிச்சிட்டேன்னா மரியாதையாக ஒரு வேலை கிடைக்கிறது மட்டும் இல்லைப்பா, உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் உன்கிட்டருந்து எது போனாலும் இந்த கல்வி மட்டும் போகாதுன்னு 5ஆம் வகுப்பு படித்த ஏழை விவசாயி அன்று சொன்னார்கள். குடும்ப சூழ்நிலையை கருதி நானும் படித்தேன், வேலையும் கிடைத்தது, நல்லதொரு உயர் காவல்துறை அதிகாரியாகவும் பணிபுரிய முடிந்தது. அதெல்லாம் விடுங்க. இப்போது நான் இதை ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? இங்கே என்னை பற்றி அறிமுகப்படுத்தும் போது பேராசிரியை சுப்புலட்சுமி அவர்கள் இந்த பதக்கம் அந்த பதக்கம்லாம் நிறைய சொன்னாங்க, நீங்களும் கைதட்டினீங்க. அருமை மாணவர்களே, பெற்றோர்களே, இன்று பணி நிறைவுக்கு பிறகு அப்துல் கலாம் அவர்களிடம் வாங்கிய ஜனாதிபதி விருது உட்பட எந்த பதக்கங்களும் என்னுடைய மார்பகத்தை அலங்கரிக்கவில்லை. நான் உயிராக நேசித்து உடுத்தி இருந்த காக்கி உடை என்னிடத்திலே இல்லை. எப்பொழுதும் நான் இடுப்பிலே சொருவிக் கொண்டிருந்த துப்பாக்கி கூட என்னிடத்திலே இப்போதும் இல்லை. ஆனால் அருமை மாணவர்களே, மாணவிகளே, என் தந்தை சொன்னதைப் போல நான் படித்த கல்வி மட்டும் என்னிடத்திலேயே இருக்கின்ற காரணத்தினால் உலகம் முழுவதும் சென்று உரை நிகழ்த்துகின்றேன், என்று உங்களிடம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றேன். இதுதான் கல்வியினுடைய பெருமை. அதற்காகத்தான் உங்களை படிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். உங்களுக்கு தெரியுமா, வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையும் மட்டுமே இந்த நாட்டை ஆள்கிறது. வாள் என்று நான் சொல்லுவது கத்தியை, நூல் என்று சொல்லுவது புத்தகங்களை. கூர்தீட்டப்படாத எதுவுமே முனைமழுங்கி போய்விடும். நம்முடைய மூளையும் அவ்வாறே. நம்முடைய மூளை கூர்தீட்டப்பட வேண்டுமென்றால் தொடர்ந்து நல்ல புத்தகங்களை படித்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன்? நீரளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூல் அளவே ஆகுமாம் நுண்ணறிவு. எவ்வளவு படிக்கிறியோ அவ்வளவுதான் அறிவு. எல்லோரும் அறிவாளியாக வேண்டும் என்று நினைக்கின்றோம். எங்கே இருந்து வரும் அறிவு?
நமக்கு நிறைய ரோஜா பூக்கள் வேண்டும் என்றால் நிறைய ரோஜா செடிகளை நட வேண்டும். நமக்கு நிறைய அறிவு வேண்டும் என்றால் நிறைய புத்தகங்களை நல்ல புத்தகங்களாக தேர்வு செய்து படிக்க வேண்டும். படிக்கின்றோமா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? பள்ளிக்கூடத்திலிருந்து கல்லூரிக்கு வந்து விட்டீர்கள். பள்ளிக்கூடங்கள் உங்களுக்கு படிப்பதற்கு கற்றுக் கொடுக்கின்றன. கல்லூரிகளிலே நீங்கள் கற்றுக்கொள்வதற்காக படிக்க வேண்டும். அது என்ன கற்றுக்கொள்வதற்காக படிக்கிறது? கரும் பலகைகளையும் 4 சுவர்களுக்குள் சொல்லித்தரப்படுகின்ற பாடங்களையும் தாண்டி, பாட புத்தகங்களை தாண்டி படிப்பை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மதிப்பெண்களை தாண்டி புத்தகங்களை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அற்புதமான நூலகம் இங்கே இருக்கின்றது. நீ நூலகத்திற்கு போ. நாம் எவ்வளவு பெரிய முட்டாள்கள் என்பதை இங்குள்ள புத்தகங்கள் சொல்லும். கருத்துலக பெரியவர்களின் கனமான சிந்தனைகள் புத்தகங்களிலே கொட்டி கிடக்கின்றன. அவற்றை படிப்பதன் மூலம் மட்டுமே நீ உன்னுடைய அறிவை வளர்த்து கொள்ள முடியும். தன்னை அறிந்து கொள்வது எப்படி? இந்த இடத்திலே நீங்கள் படிக்கின்ற பாடத்திலே அதிக மதிப்பெண் பெற்று எப்படி வேலை பெறுவது என்பதை இங்குள்ள ஆசிரியர் பெருமக்கள் சொல்லித் தருவார்கள். நீ வாழ்க்கையிலே எப்படி ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக பேசுவதற்காக என்னை அழைத்திருக்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள். தன்னை அறிந்து கொள்வது எப்படி? மனிதர்களை புரிந்து கொள்வது எப்படி? உலகத்தை தெரிந்து கொள்வது எப்படி? வாழ்க்கையை ஜெயிப்பது எப்படி? போராட கற்றுக்கொள்வது எப்படி? தோல்வியில் துவண்டு விடாமல் இருப்பது எப்படி? வெற்றியில் வீழ்ந்து விடாமல் இருப்பது எப்படி? அத்துணையையும் உங்களுக்கு இந்த புத்தகங்கள் கற்றுத்தரும். இந்த உண்மையை நாம் உணர்வதே இல்லை. இந்த உணராத காரணத்தினால் இந்த கல்வியை எப்படி நாம் அறிவை வளர்த்துக் கொள்கின்ற ஆயுதமாக மாற்ற வேண்டும் அறியாமலேயே நிறைய பேர் இருந்து விடுகிறோம். சிந்தித்து பாருங்கள். படிக்காமல் இங்கு சொன்னார்களே, இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு, அந்த ஆயுதத்தினுடைய பெயர் கல்வி என்று முதல்வர் பேசும்போது ஆங்கிலத்திலே குறிப்பிட்டார். படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்கிறான் பேரறிஞன் பிளேட்டோ. பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது மகாத்மா காந்தி. தீயொழுக்கத்தை அகற்றி நல்லொழுக்கத்தை பயிற்றுவிக்காத கல்வி கல்வியே அல்ல என்கிறார் விவேகானந்தர். அத்தனை பேரும் ஏன் படி படி என்று சொல்லுகிறார்கள்? அறியாமை என்பது வெட்கப்பட வேண்டிய ஒன்று. அறிந்து கொள்ளவே விருப்பம் இல்லாமை என்பது அதனை விட வெட்கக்கேடு என்கிறான் பெஞ்சமின் பிராங்க்லின். அறியாமையை அகற்றுவது எது? அறிவு. அந்த அறிவை எங்கிருந்து பெற முடியும்? புத்தகங்களிலிருந்து மட்டுமே பெற முடியும் நண்பர்களே. அதனால்தான் நஞ்சு கொடுக்கப்படும் நேரம் வரை படித்து கொண்டிருந்தான் சாக்ரட்டிஸ். தூக்கு கயிற்றை முத்தமிடும் வரை படித்து கொண்டிருந்தான் உமர் முக்தார். தூக்கு மேடைக்கு அழைத்து செல்லும் வரை படித்து கொண்டிருந்தான் பகத்சிங். படிக்கின்ற இடம் கூட படிப்பகத்திற்கு அருகாமையில் படுக்கின்ற இடம் வேண்டும் என்று கேட்டார் அம்பேத்கர். இத்துணை பேரும் மாற்றி மாற்றி இப்படி படிப்பை பற்றியே சொல்லியிருக்கிறார்களே. இந்த படிப்பு என்ன செய்யும்? பிக்காசோவினுடைய ஓவியத்தை விட, பீத்தோவனினுடைய இசையை விட, ஹியூகோவினுடைய ஒரு வாக்கியம், கதையினுடைய ஒரு கடைச்சொல், கம்பனினுடைய ஒரு செய்யுள், பாரதியினுடைய ஒரு பாட்டு, கண்ணதாசனினுடைய ஒரு வரி உங்களுடைய வாழ்க்கையே புரட்டி போட்டுவிடும். உங்களுக்கு தெரியுமா? இந்த உலகத்தில் பெரிய சாதனைகள் அத்துணையும் இளமையின் சாதனைகளே. அலெக்சாண்டர் பாரசீகத்தின் மீது படையெடுத்த போது அவனுடைய வயது 21. ஜான்சி ராணி வாளெடுத்து குதிரையிலே ஏறி சுதந்திரத்திற்காக போரிட புறப்பட்ட போது அவளுடைய வயது 19. கவிஞர் ஷெல்லி உலக புகழ் பெற்ற கவிதை எழுதிய போது அவருடைய வயது 20. நியூட்டன் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்த போது அவனுடைய வயது 21. சொல்லிக்கொண்டே போகலாம். அத்துணையும் இளமையின் சாதனைகளே. நாம் அந்த வயதிலே என்ன செய்ய போகிறோம்? இதுதான் உங்கள் முன் இருக்கின்ற கேள்வி. நாமும் அப்படி சாதனையாளர்களாக மாறுவதற்கு நம் கையில் இப்போது இருக்கின்ற ஒற்றை ஆயுதம் என்ன? கல்வி. ஏன்? எஜுகேஷன் பிரிங்ஸ் யூ ஜாப். ஜாப் பிரிங்ஸ் யூ மணி. மணி பைஸ் யூ வெல்த். வெல்த் பிரிங்ஸ் யூ அசெட். அசெட் பிரிங்ஸ் யூ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். There is no free lunch in the world. நம்முடைய பொது புத்தியிலே பணம் அதிகமாக வைத்திருப்பவர்கள் அத்துணை பேரும் அயோக்கியர்கள் என்று சில அரசியல்வாதிகளை பார்த்து நாம்
மனதிலே பதித்து கொண்டு விட்டோம். அப்படி அல்ல. நான் உலகம் முழுவதும் சென்று உரையாற்றுபவன். வெளிநாடுகளிலே முறையாக உழைத்த அறிவை உபயோகித்து எத்துணை கோடிகளுக்கு சொந்தக்காரர்களாக எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறார்கள் என்று பார்த்தால் நீங்கள் அதிசயித்து போவீர்கள். அத்துணைக்கும் ஆரம்பமாக இருப்பது கல்வி ஒன்றுதான். சிவநாடாராக இருக்கட்டும், சுந்தர் பிச்சையாக இருக்கட்டும், சத்யா நாதல்லாவாக இருக்கட்டும், மார்க் ஜூக்கம்பெர்க்காக இருக்கட்டும், ஃபேஸ்புக் சிஇஓ, அமேசான் சிஇஓ, ஜெஃப் பிசோஸாக யாராக இருக்கட்டும், இதில் பலரை நான் நேரடியாக பார்த்தவன். அத்துணை பேருக்கும் அடிப்படையாக இருந்தது கல்விதான். தெரியுமா உங்களுக்கு? அப்படி என்றால் இந்த பணம் வேண்டும், அது முறையான வழியிலே சம்பாதித்ததாக இருக்க வேண்டும். ஏன் பணம் வேணும்? ஒரு அறிவுபூர்வமான ஒரு கல்லூரியிலே நான் உரை நிகழ்த்துகின்றேன், அதனால் இதனை சொல்லுகின்றேன். மணி இஸ் த மீடியம் பை விச் யுவர் எர்த்லி சக்சஸ் இஸ் மெஷர்ட். தெரியுமா உங்களுக்கு? பணத்தை அளவுகோலாக வைத்துத்தான் நீங்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெற்றவர்களா தோல்வி அடைந்தவர்களா என்பதை இந்த உலகமே இன்று வரை தீர்மானித்துக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அந்த பணம் முறையான வழியிலே வேண்டுமென்றால் அதற்கு கல்வி வேண்டும். அதற்காகத்தான் இதனை சொல்லுகிறேன். மணி இஸ் plentiful for those who knows the simple laws which governs its acquisition. பணத்தை குவிப்பதற்குரிய சிறிய சிறிய தந்திரங்களை தெரிந்து வைத்திருப்பவர்களிடம் பணம் குவிகிறது. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். பணத்தை பற்றி கல்வி சாலையில் பேசுகிறேன்ட்டு யோசித்து பாருங்கள். எல்லோருடைய அடிப்படை தேவை எதுவாக இருக்கிறது? பணம் இல்லாத ஏழையினுடைய காலை பொழுது மிகவும் கொடூரமானது நண்பர்களே. நான் எல்லாம் அதை அனுபவித்தவன். கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை. இந்த இடத்தில் நான் இதை சொல்லுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களை போல் +2 முடிச்சுட்டு இப்போ ஃபஸ்ட் இயர் வந்து சேர்ந்துருக்கீங்களே, அப்போல்லாம் SSLC, நான் சொல்கிறது 50 ஆண்டுகளுக்கு முன்னால், 300 ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு என்னுடைய ஏழை தந்தை இந்த சென்ட் ஜோசப் கல்லூரியிலே சேர்ப்பதற்காக என்னை அழைத்து வந்தார்கள். மார்க்கை பார்த்தோன்னா அட்மிஷன் தர்றேன்ட்டாங்க. ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்டாங்க. எங்கள் அப்பா 320 ரூபான்னு சொன்னாங்க. எங்கள் அப்பா வச்சுருந்ததே 300 ரூபா. எந்த ஊர்றான்னு கேட்டார். ரெக்டர் ஒருத்தர் பக்கத்தில் உட்கார்ந்தார், இன்றும் இருக்கின்றார், 100 வயசு. அவர் சொன்னார், தஞ்சாவூர்லேருந்து எப்பட்றா இங்கே வந்து படிப்ப? இது ரொம்ப கஷ்டமான காலேஜ், அப்துல் கலாம்லாம் படித்த கல்லூரி, நீ ஹாஸ்டலில் தங்குறதா இருந்தால் உனக்கு சீட் தரேன்னார். ஹாஸ்டலுக்கு எவ்வளோன்னு எங்கள் அப்பா கேட்டாங்க. 30 ரூபா ஒரு மாதத்துக்கு. இப்போல்லாம் உங்களை 150 பேர் அந்த கல்லூரி வந்து காசே இல்லாமல் படிக்க வைக்கிறத பார்த்து எனக்கு ஆச்சரியப்பட்டேன். அருமை மாணவ செல்வங்களே, அதை கொடுப்பதற்கு என் தந்தையால் முடியாது என்ற காரணத்தினால் இந்த காலேஜ் வேண்டாப்பா, மன்னர் சரபோஜி அரசனர் கல்லூரின்னு தஞ்சாவூரில் இருக்குது, அதில் போய் சேர்ந்தா 320 ரூபா ஸ்காலர்ஷிப் கவர்மெண்ட் தரும், அதில் படிக்கலாம், தம்பி தங்கைகளையும் படிக்க வைக்கலாம், வாருங்கள் என்று அந்த மரங்கள் அடர்ந்த சென்ட் ஜோசப் கல்லூரியை பார்த்து கொண்டு கண்ணிலே நீருடன் வெளியேறியவன். நடந்தது என்ன தெரியுமா? எங்கள் அம்மாட்ட போய் அழுதேன் நான். தம்பி, வறுமையெல்லாம் வந்து ஒரு சிறுமை நினைக்காதரா, நம்மகிட்ட எல்லாம் திறமை இருக்குது, வாழ்க்கையில் நீ முயற்சி பண்ணி கடுமையாக உழைச்சானா முன்னுக்கு வந்துடலான்னு சொன்னாங்க. குறைவாக படித்த தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை அல்லவா. அப்படியே அதை உள்வாங்கிக் கொண்டேன். நடந்தது என்ன தெரியுமா? மதிப்பெண்கள் இருந்தும் பணம் இல்லாத காரணத்தினால் எந்த கல்லூரியில் நான் படிக்க முடியவில்லையோ, மாணவர்களே மாணவிகளே, அதை போன்ற 100கணக்கான கல்லூரிகள் இருக்கின்ற இந்த திருச்சி மாவட்டத்திற்கே மாவட்ட கண்காணிப்பாளராக மாறி, 1000கணக்கான என்ஜினியர்களும் 100கணக்கான மருத்துவர்களும் இருக்கின்ற இந்த மாவட்டத்திலே ஒரே ஒரு எஸ்பி, ஒரே ஒரு கலெக்டர். அதே கல்லூரிக்கு 3 முறை முக்கிய விருந்தினராக சென்று லாலி ஹால் என்ற ஹாலிலே அதே பிரின்சிபல், அதே ரெக்டர் இருக்கும்போது சிறப்பு விருந்தினராக சென்று உரை நிகழ்த்தி இருக்கின்றேன். கல்வியை தவிர வேறு எது? யோசியுங்கள். நான் இதையெல்லாம் சொல்லுவதற்கு காரணம் உங்களுக்காக, எனக்காக அல்ல. அப்போ படிக்கணும். ஜப்பானியர்கள் ஒருவர் பார்க்கும்போது கேட்கின்ற முதல் கேள்வி என்ன தெரியுமா? 15 நாளைக்கு முன்னால் நீ படித்த புதிய புத்தகம் என்ன என்று கேட்டு நோட்டில் எழுதிக்கிறான். ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜில் கேட்டுக்கிட்டு அந்த புத்தகத்தை வாங்கி அவன் படிக்கிறான். அப்படி என்றால் இந்த படிப்பு எப்படிப்பட்ட மாற்றங்களை எல்லாம் உருவாக்குகிறது? சிந்தியுங்கள்.
சும்மா நான் சொல்கிறது, இந்த 40 மார்க் வாங்கிட்டு 4 வருஷம் படிக்க வேண்டிய படிப்பை 7 வருஷம் படித்து கையில் ஒரு சர்டிஃபிகேட்டை மட்டும் வச்சுக்கிட்டு, இந்த வடிவேல் சொல்லுவானே நானும் ரவுடி தான் அது மாதிரி நானும் என்ஜினியர்னு ரோட்டில் அலைகிற படிப்பை நான் சொல்லலை. ஹூஸ்டன் நகரத்தில் பேச போயிருந்தேன் 3 மாதத்துக்கு முன்னாடி. ஒரு என்ஜினியர் வீட்டில் என்னை தங்க வச்சுருந்தாங்க. காலையில் ஃப்ளைட் லேட்டு. காலையில் எந்திரிச்சு பார்த்தா எஸ்பி பங்களா கலெக்டர் பங்களாவை விட பெரிய பங்களாவாக இருந்துச்சு. தமிழ்நாட்டிலேருந்து போன என்ஜினியர் அவர் ஒய்ஃபும் வந்தாங்க. காஃபி கொடுத்தாங்க அவங்க ஒய்ஃபு, கோயம்புத்தூர் பொண்ணு. என்னம்மா இந்த வீடு இவ்வளோ பெருசாக இருக்குது, இது என்ன கம்பெனியில் கொடுத்த வீடான்னு கேட்டேன். நீங்கள்லாம் என்ஜினியர் தானே? அவரும் என்ஜினியர். எப்படிப்பட்ட என்ஜினியராக இருக்க வேண்டும் இந்த கல்லூரியை உபயோகப்படுத்தி என்பதற்காக இந்த பதிவு. அவர் சொன்னார், இல்லை சார், நான் என்ஜினியர் தான், தமிழ்நாட்டில் யூஜி முடிச்சுட்டு இங்கே வந்து மாஸ்டர்ஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் இங்கேயே பிஹெச்டி பண்ணேன். நான் வந்து 27 வருஷம் ஆச்சு சார். இது நான் வாங்கின சொந்த வீடு சார்னு. வெளியில் BMW கார் என்னை அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்து நிற்கிது. இந்த வீடு என்ன விலைன்னு சொல்லாமல் சார், எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் போய் சொல்லணும்னு கேட்டேன். சார் டாலரில் சொல்லவா பணத்தில் சொல்லவான்னு கேட்டார். இல்லை சார் பணத்தில் சொல்லுங்கள், அப்போ தான் எனக்கு புரியும்னு. 10 கோடினார். இந்த காரு 2 கோடி ரூபா சார், லேட்டஸ்ட் நம்ம ஊரில் 3 கோடி சார்னார். நான் கேட்டேன், எங்கள் ஊர்லேயும் என்ஜினியர்லாம் இருக்கான் சார், ஸ்வீப்பர் வேலைக்கு ஆள் வேணும்னு சொல்லி ஒரு தகவல் வருது, பத்திரிக்கை விளம்பரம். 250 பேர், உங்களுக்குலாம் தெரியாது, 250 பேர் அப்ளிகேஷன் போட்டான். அதில் 30 பேர் என்ஜினியர் சார். எப்படி சார், அவன் படித்தது தான் நீங்களும் படிச்சிங்க, அதுவும் என்ஜினியர் தான் இதுவும் என்ஜினியர் தான். அடுத்த செகண்ட் சொன்னார், இன் இந்தியா யூ ஆர் ப்ரொடியூசிங் என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ், இன் அமெரிக்கா தே ஆர் ப்ரொடியூசிங் என்ஜினியர்ஸ்னர். அங்கே இருக்கிறவங்களாம் என்ஜினியரிங் கிராஜுவேட் சார். நான் சொன்னேன் இல்லையா, 7 வருஷம் படித்து 4 வருஷம் படிக்க வேண்டியதை 40 மார்க் வாங்கிட்டு தெருவா சுற்றுறவன் என்ஜினியர் இல்லை சார். இங்கே படிச்சுட்டு வெளியில் வரும்போதே அவனை வேலைக்கு கூப்பிடுவான். இப்போ சொன்னார்ல, இத்தனை பேருக்கு பிளேஸ்மெண்ட் வாங்கி தந்துடுவோன்ட்டு. அது அல்ல வாழ்க்கை. நீங்கள் அதை உபயோகப்படுத்தி கொண்டால் தவறில்லை, ஆனால் உங்களை வாங்கன்னு கூப்பிடணும். அடுத்து அவர்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு என்ன சார் சம்பளம்னு? 1 கோடி ரூபான்னார். வருஷத்துக்கா சார்னார்? மாதத்துக்கு சார்னார். அவங்க ஒய்ஃப் அப்படி பார்த்து சிரிச்சார். என்ன சார் சிரிக்கிறீங்கன்னா, என் ஒய்ஃப் என்னை விட அதிகமாக சம்பாதிக்கிறான்னு. இன்றும் கோவையில் இருக்கின்றார், ரிட்டையர்ட் ஆகி வந்து மிகப்பெரிய பணக்காரர். கல்வியின் மூலமாக பெற்ற சம்பாதிப்பு. இன்னைக்கு நான் கோயம்புத்தூர் போனாலும் அங்கே தான் போய் தங்குறேன். நினச்சி பாருங்க, அவரும் இங்கிருந்து உங்களைப் போல இது போன்ற கல்லூரியில் படித்து விட்டு சென்றவர் தானே. அவரால் மட்டும் எப்படி சாதிக்க முடிந்தது? நம்மால் முடியாது என்று ஏன் நம்ம நினைக்கின்றோம்? இதற்காக தான் இந்த எண்ணம் போல் வாழ்வு அப்படிங்கிற ஒற்றை வரி தலைப்பு. நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய். நான் சொல்லலைங்க, விவேகானந்தர் சொல்றார். படித்தவர்கள், பெரும் சாதித்த மனிதர்கள் அத்துணை பேரும் சொல்லுவதை உங்களுக்கு சொல்லுகின்றேன். உயிர் எப்படி எண்ணின உயிர்க்கு அப்படி அளித்த அருள் அருட்பெருஞ்சோதி என்கிறார் மாபெரும் முனிவர் ராமலிங்க அடிகளார். விவேகானந்தர் தத்துவ ஞானி, இவர் துறவி. 2 பேரும் அதே சொல்றாங்க. சரி, உங்களுக்கெல்லாம் புரிகிற மாதிரி, பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் புது புது உயரமும் போய் வரும் தூரமும் அவரவர் எண்ணங்களே. கண்ணதாசன். சரி, அப்படியே பாரதிக்கு வாங்க. நல்லா கேட்குறீங்க, தமிழ் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. உயிர் எப்படி எண்ணின உயிர்க்கு அப்படி அளித்தருள் அருட்பெருஞ்சோதின்னு ஒரு துறவி சொல்லிட்டு போயிட்டாரு. பாரதி சொல்றாரு, நீ எதை கேட்கிறாயோ அதைத்தானடா வாழ்வு உனக்கு தருகிறது, அதனால் பெரிதனும் பெரிது கேள். பெருசா கேள்டா. கேட்கறதுல உனக்கு என்ன கஷ்டம்? நினைக்கிறதுல உனக்கு என்ன கஷ்டம்? எண்ணுவதில் உனக்கு என்ன சிரமம்? இப்போ இங்கே சொன்னாங்கல்ல, கலெக்டர் ஆகலாம், டீன் பேசும்போது சொன்னார்ல, எஸ்பி ஆகலாம், மிகப்பெரிய விஞ்ஞானி ஆகலாம், மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகலாம். பெருசு ஆகணும்னு நினைக்கிறதுல என்ன கஷ்டம்? அதுதான் வாழ்க்கையினுடைய அடித்தளம் என்பதை ஏன் புரிந்து கொள்ள மறுக்கிறீர்கள்? நினைச்சாதாண்டா ஆக முடியும்னா நினைக்கிறதுல என்ன கஷ்டம்? வள்ளுவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. விவேகானந்தர், ராமலிங்க சுவாமிகள், கண்ணதாசன், பாரதி, திருவள்ளுவர் வந்தாச்சு.
எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியர் திண்ணியராக பெறின். நினைச்சவன் ஒழுங்கான ஆளாக இருந்தால் நினைச்சது எதுவானாலும் கைகூடும். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. நினைக்கிறதெல்லாம் பெருசாக நினைடா, நடக்கலைன்னா கூட அந்த எண்ணத்தை கைவிடாத. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நடக்கும். எப்படி? காண முயலெய்த அம்பிலும் யானை பிழைத்த வேலேந்தல் அரிது. காட்டுக்கு போய் முயலை குறி வைக்காதரா, யானையை குறிவை. ஏன்? ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அந்த வேலை உன்னுடைய வேலுக்கு வீழ்ந்தே தீரும். இது சத்தியம். ஏன் தெரியுமா? இப்போ உங்களுக்கே ப்ரூவ் பண்ணுற மாதிரி நான் சொல்கிறேனே, நீங்கள் அத்துணை பேரும் இங்கே வந்து இந்த நிலையிலே முதலாண்டு மாணவர்களாகவோ அல்லது பெற்றோர்கள் அவரவர்கள் இருக்கும் நிலையிலோ, இந்த ஆசிரியர் பெருமக்கள் பேராசிரியராகவோ முதல்வராகவோ டீனாகவோ நான் உட்பட நாம் இன்று இருக்கும் நிலைக்கு நம்முடைய எண்ணமே காரணம், மனமே காரணம். யார் சொல்கிறார்? புத்தர் சொல்கிறாருங்க. உலகத்தில் பிறந்த ஜீவராசிகள் அத்துணையிலும் உயர்ந்த ஜீவராசி மனிதன். மனிதனுக்கு அந்த உயர்வை தருவது அவனுடைய சிந்தனை தான். மாபெரும் ஆசிரியன் அரிஸ்டாட்டில் பதிவு செய்கின்றான். ஒரு மனிதனை உயர்த்துவது அவனுடைய சிந்தனை. ரூசோ. மனிதர்கள் தங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவே உயர்ந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் வாழ்கிறார்கள். எமர்சன். ஒரு பெரிய செயலை செய்ய வேண்டும், செய்து முடிக்க முடியும் என்று நீ மனதால் நம்பும் போது, எண்ணத்தால் எண்ணும் போது, அது செய்து முடிக்கக்கூடிய சக்தி உன்னிடத்தில் தானாகவே வந்து சேரும். வால்டேர். ஆல் பவர் இஸ் வித்தின் யூ. யூ கேன் அச்சீவ் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங். டோன்ட் பிலீவ் தட் யூ ஆர் வீக். எல்லா சக்திகளும் உன்னிடத்தில் நிரம்பி கிடக்கின்றது. என்னால் முடியாது என்று மட்டும் நீ தயவு செய்து நினைத்து விடாதே. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்தவன் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே. திருமூலர். எல்லா சக்தியும் உன்னுடைய இருக்குடா, நீ வெளியில போய் தேடிட்டு இருக்க முட்டாளே. உன்னுடைய திறமை என்ன என்று நீ உணர்ந்து கொண்டால் உன்னையே நீ பயங்கரமா விரும்ப ஆரம்பிச்சிருவ. திருமூலர் சொல்றாருங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்ல. நான் குறிப்பா தமிழ்ல உங்கள்கிட்ட பேசுறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? சுருங்க சொல்லி விளங்க வைப்பதிலே உலகத்திலே தமிழனுக்கு நிகர், தமிழ் மொழிக்கு நிகர் உலகத்திலே எந்த மொழியும் இல்லை. நான் நூற்றுக்கணக்கான புத்தகங்களை தமிழிலும் ஆங்கிலத்திலும் படிப்பவன். 6 மாதத்துக்கு முன்னாடி நியூயார்க்கில் பிரிமாண்டுன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே பப்ளிக் ஸ்கூல்னு சொல்லுவாங்க, அதான் கவர்மெண்ட் ஸ்கூல். அதில் பேசுகிறதுக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. ஆர்ச்சுக்குள்ளே நுழைஞ்சு, இப்போ இங்கே உள்ளே நுழைஞ்சு வர்ற மாதிரி உள்ளே நுழையும் போது மேலே ஒரு ஆர்ச்சில் எழுதியிருக்காங்க, What we have learnt so far is like a handful of earth and what we have yet to learn is like the whole world அப்படின்னு இருந்துச்சு. 2 அடி போனோன்னே என்னடா அது எங்கேயோ படித்த மாதிரி பொறி தட்டுறதே அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் இருங்கன்ட்டு பின்னாடி வந்து பார்த்தா, கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்று ஒற்றை வார்த்தையிலே தமிழன் 1000 ஆண்டுகளுக்கு முன் சொன்னதை அமெரிக்கர்கள் ஆங்கிலத்திலும் தமிழிலும் எழுதி போட்டு தமிழ் மொழியை பெருமைப்படுத்துகிறார். அப்போ நினச்சி பாருங்க, எத்துணை பெரிய வாய்ப்பு இந்த எண்ணத்தில் மறைந்து கிடக்கின்றது என்று. சரி, நினச்சா அது மாதிரி நடந்துருமா சார்? உங்களுக்கே அந்த சந்தேகம் வரலாம். இந்த இடத்துல என்னுடைய லைஃப்பில் இருந்தே சொல்கிறேன். காக்கி உடை அணிந்து காவல்துறை அதிகாரியாக துப்பாக்கியை தூக்கி கொண்டு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்னு தெரிஞ்ச எனக்கும் இந்த மைக்குக்கும் ஏதாவது சம்மந்தம் உண்டா? இத்துணை பேராசிரியர்கள் இதில் பேச வேண்டியவர்கள், அவர்களுக்கும் இந்த மைக்குக்கும் தொடர்பு உண்டு. இது எப்படி சாத்தியப்பட்டது? நான் நினச்சா அது மாதிரி நடக்கலான்னுங்கிறத பற்றி தானே உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நான் அதை செஞ்சுருந்தா தானே உங்கள்கிட்ட சொல்கிறதுக்குரிய தகுதி எனக்கு உண்டு. காவல்துறையிலிருந்து பணி நிறைவு பெற்ற பிறகு இந்த இடத்துல ஒன்று சொல்லிடுறேன். நான் அறிமுகப்படுத்தும் போது சொன்னாங்க, இந்த ஆசிரியர்கள் மிகப்பெரிய மனிதர்கள் இருக்காங்களே, உங்கள்கிட்ட இருக்கிற திறமையை கண்டுபிடிப்பதில் அவர்களுக்கு நிகர் அவர்களே. தொடர்ந்து வாசிப்பவர்கள் நான் சொல்லுவது. ஐஏஎஸ் ஐபிஎஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கும். அப்படி நடக்கும்போது நான் எந்திரிச்சு இங்கிலீஷில் பேசினேன். ஒரு எஸ்பி 7 நிமிஷம் பேசணும். பேசி முடித்து உட்கார்ந்த உடனே முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள், காரணத்தோடு இந்த பதிவு, உங்கள்கிட்ட இருக்கிற திறமையை நீங்கள் வெளிக்கொண்டு வருவதற்கு எப்படி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், நீங்களாக உணர வேண்டும், அல்லது பெரிய ஆளுமைகளோ மற்ற ஆசிரியர் பெருமக்களோ உன்ட்ட இந்த திறமை இருக்குடான்னு சொல்கிறத பிடிச்சிக்கணும். மூர்த்தி
I know that you are a very good officer and administrator. Only today I came to know you are a very good orator அப்படின்னா. யாரையுமே பாராட்ட மாட்டாங்க. அவங்க சொன்னோன்னே எல்லா கலெக்டர் எல்லா எஸ்பியும் கை தட்டினாங்க. ஓ, நம்ம நல்லா பேசுகிறோம் போல் இருக்கு அப்படின்னு நினச்சேன். ஆட்சிகள் மாறின, காட்சிகள் மாறின. அதே ஐஏஎஸ் ஐபிஎஸ் கான்ஃபரன்ஸை முத்தமிழறிஞர் கலைஞர் நடத்துகிறார். எல்லா எஸ்பி, எல்லா கலெக்டர், எல்லா சீஃப் செக்ரட்டரி வருஷத்துக்கு ஒரு தடவை லா அண்ட் ஆர்டர் ரிவ்யூ மீட்டிங் நடக்கும். முதல்வர் தான் தலைமை ஏற்று நடத்துவார். சவுண்டையா கலெக்டருங்க, நானும் அவரும் உட்காந்துருந்தோம். அவர் சொன்னார், மூர்த்தி நீங்களே பேசிடுங்க, யாராவது ஒருத்தர் தான் பேசணும். வாய்ப்பு வந்து தட்டும்போது தூங்கினேன், வந்து விட்டு போன பின்பு ஏங்கினேன்னா கதாகாது. சந்தர்ப்பத்தை பயன்படுத்த தெரியாதவர்கள் சாதனைகளுக்கு ஏங்கக்கூடாது. அப்போ நல்ல ஒரு சான்ஸ்டா, கலெக்டர் பேசுகிறத நம்மளை பேச சொல்கிறாருன்ட்டு, கஷ்டம்தான் நான் பேசுகிறேன் சார்ன்ட்டு ஒரு முடிவோடு இருந்தேன் தமிழில் பேசணும்னு. எல்லா நார்த் இந்தியன் ஆஃபீஸர்ஸும் இங்கிலீஷில் பேசுவாங்க. கலைஞர் முதல்வர், நான் எந்திரிச்சு தமிழில் பேச ஆரம்பித்தேன். நீங்களாம் ரொம்ப கவனமாக கடைசி பெஞ்சு வரைக்கும் கேட்குறீங்க, அதனால் சொல்கிறேன். ஏன் கடைசி பெஞ்சுன்னு சொன்னேன் தெரியுமா? The best brain of the nation may be found in the last benches of the classroom. உடனே நாளைக்கு போனோன்னே கடைசி பெஞ்சுக்கு போயிடாதீங்க. அப்போது நான் எந்திரிச்சு தமிழில் பேசணுன்னு எழுதியிருந்த ஒரு பேனாவை வச்சுட்டு இப்படி பார்த்தார். ஸோ கவனிக்கிறாரு அப்படின்ட்டு பேசி முடிச்சுட்டு உட்கார்ந்தேன். பக்கத்தில் ஸ்ரீபதி ஐஏஎஸ்ன்னு சீஃப் செக்ரட்டரி, ஆசிரியர் பெருமக்கள் இருக்கின்ற இடத்துல இதை சொல்லுகின்றேன். அவர் தமிழ் நல்லா பேசினப்பா அப்படின்னாரு. கலைஞர் அந்த மைக்கை வாங்கி, அப்படி சொல்லக்கூடாதியா, தமிழ் நல்லா பேசினார்னு சொல்லாத, நல்ல தமிழ் பேசுனீங்கன்னார். தமிழ் நல்லா, நல்ல தமிழ், காக்கி உடைக்குள் கண்ணி தமிழ்னார். சரி, ரெண்டு பேரும் ஆளுமைகள், அது நார்த் போல் சவுத் போல் ரெண்டு சொல்லிடுச்சு நம்ம பேசுகிறோன்னு. நம்ம உண்மையாகவே பேசுகிறது தான் நமக்கு வேலை அப்படின்னு முடிவு பண்ணேன். இந்த டால்மியாபுரத்தில் அப்துல் கலாம் சார் வந்தார். கிருஷ்ணகுமார் அப்படின்னு சொல்லி டால்மியாவோட ஈடி, மிக முக்கியமான காரணம். அதனால் இதெல்லாம் சொல்கிறேன். அப்போது கலெக்டர் எஸ்பி நாங்கள் போயிருக்கோம். ஒரே சத்தம், வெளியில் காற்று அடைக்குது, வெளியில் மீட்டிங். அப்துல் கலாம் சார் வந்தால் கூட்டம் எப்படி இருக்குன்னு தெரியுமில்ல. பெண்கள் கூட்டம் தாங்கலை, கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல. அவர் பேசணும், கலெக்டர் 5 நிமிஷம் பேசணும், எஸ்பி 5 நிமிஷம் பேசணும், அவர் 50 நிமிஷம் பேசணும். 1 மணி நேரம் தான் மீட்டிங். அப்துல் கலாம் சார், நான் யூனிஃபார்மில் இருந்தேன், என்ன இப்படி திரும்பி பார்த்தார். திரும்பி பார்த்து கூட்டத்தை கட்டுப்படுத்தணும், என்ன பண்ண போகிறீங்கன்னு எஸ்பியை பார்க்குறாரு. நான் ஒன்றுமே சொல்லாமல் உட்காந்தேன். ஃபஸ்ட்டு கலெக்டர் பேசிகிட்டு இருக்கார், ஒரே சத்தம். அவர் 2 நிமிஷத்துலேயே உட்காந்துட்டார். அடுத்தது நான் பேசணும். இது தடியடி நடத்தி அமைதிப்படுத்துகிற கூட்டம் இல்லைங்கிறது எனக்கு தெரியும். உடனே நான் எந்திரிச்சு சொன்னேன், பெண் ஒருத்தி பேசினால் பெரும் பூமி தான் அதிரும், பெண் இருவர் பேசினால் விழும் விண்மீன்கள், பெண் மூவர் பேசினால் அலை சுவரும், பெண் எல்லோரும் பேசினால் என்னாமோ இந்த பூமின்னு. கப்பு சிப்புன்னு எல்லாம் ஆஃப் தமிழில். உடனே அப்துல் கலாம் சார் இப்படி பார்த்தாரு. நான் பார்த்துட்டு நான் பேசினேன். 7 நிமிஷம் தான் பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் 5 நிமிஷம்னாலும் 2 நிமிஷம் கூட பேசிடலான்னு. இங்கே போதுமான நேரம் கொடுக்கப்பட்ட காரணத்தினால் இதனை பதிவு செய்கிறேன். உங்கள்கிட்ட இருக்கிற திறமை எப்படி வெளிப்பட வேண்டும் என்பதற்காக, வாய்ப்புகளை எப்படி உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக. 5 நிமிஷம் ஆனவுன்னா பின்னாடி யாரோ தொட்ட மாதிரி இருந்துச்சு. ஆக நேரம், அதிக நேரம் பேசிட்டோம் போல் இருக்கு அப்படின்ட்டு இப்படி திரும்பி பார்த்தா அப்துல் கலாம் சார் நிற்கிறாரு. டோன்ட் ஸ்டாப், ப்ரொசீட் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் திஸ் இஸ் யுவர் டைம். நோ, திஸ் இஸ் யுவர் டைம். நல்ல தமிழை கேட்டு ரொம்ப நல்லாச்சுப்பா, பேசு அப்படின்னாரு. 10 நிமிஷம் பேசிட்டு உட்காந்தேன். அன்றைக்கே முடிவு செய்தேன். இப்போ உங்களுக்கு என்ன சொல்கிறேன், நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாயின்னு சொல்லிட்டு இதை சொல்கிறேன்ல. எல்லார்ட்டையும் கேட்டேன் இந்த மாதிரி ப்ரொஃபஸர்ஸ்டெல்லாம், நான் பேசணுன்னா என்னங்க பண்ணணும்? அதெல்லாம் பெரிய பெரிய பல்கலைக்கழகத்திலலாம் பேசணுன்னா பிஹெச்டி இருக்கணும், அப்போ தான் வெளிநாட்டிலலாம் போய் பேசலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. உண்மை. ஏன்னா ஹார்வர்டு யூனிவர்சிட்டி அமெரிக்கா, டொரண்டோ கனடாவில் இருக்கிற டொரண்டோ யூனிவர்சிட்டி, சோயஸ் யூனிவர்சிட்டி லண்டன்லலாம் நிதி சேர்ப்பு கூட்டத்துக்கு நான் போய் பேசியிருக்கேன். ஆனால் உள்ளே போய் பேசணுன்னாக்கா பிஹெச்டி இருந்தால் தான் உள்ளே அப்ளிகேஷன் போட முடியும். எனக்கு உள்ளே போய் பேசணுன்னு ஆசை. போய் பிஹெச்டி படியான்னாங்க. நான் சுவாலஜி மேஜர், பிஹெச்டி படிக்கலான்னு வந்தால் தமிழில் நீ படிக்கணுன்னாக்கா பிஹெச்டி, தமிழில் எம்ஏ இருக்கணும்டா, இல்லைன்னா படிக்க முடியாது போயான்ட்டாங்க. தமிழமே சேர்ந்தேன் இங்கே எஸ்பியாக இருக்கும்போது. சரி, தமிழ் மேலே ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணேன். அப்போ தான் பிஹெச்டிக்கு அப்ளிகேஷனே போட முடியுமா, நல்லா தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் தமிழ் யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி ரெகுலரில் சேர்ந்தேன். 3 வருஷம் படாத பாடு. தொல்காப்பியெல்லாம் சொல்லித்தரதுக்கு வாத்தியாரை வச்சுக்கிட்டேன். பாஸ் பண்ணி தமிழ் மொழியில் பாஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சரி நம்ம தான் பிஹெச்டி டாக்டர் வாங்கிட்டோமே அப்படின்னு கல்லூரிகளுக்கெல்லாம் போனால் அங்கே நமக்கு முன்னாடியே ஏகப்பட்ட பிஹெச்டி இருக்குது.
இது ஒன்றும் கதையாவது போல் இருக்கு. படிக்கணும்னு வந்தால் நம்ம தான் பிஹெச்டின்னு இங்கே இப்படி இத்தனை பிஹெச்டி இருக்காங்களேன்னு நினச்சிட்டு அப்போ தான் தெரிஞ்சு. நண்பர்களே, ஆசிரியர் பெருமக்களுக்கும் சேர்த்தே சொல்லுகிறேன், நிறைய பட்டங்களை பெற்று தன்னுடைய பெயரை அலங்கரிப்பவர்களை விட நல்ல புத்தகங்களை படித்து தன்னுடைய மனதை அலங்கரிப்பவர்கள் சொல்லுவதையே இந்த சமூகம் கேட்கிறது. சொல்லுக சொல்லில் பெரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. நம்முடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் சத்தியத்தில் உருவாகி நித்தியத்தில் கருவாகி வெளியிலே வந்து விழுமானால் கேட்கின்ற மாணவ மாணவிகள் மற்றவர்களினுடைய மனதை கட்டி போடும் என்பதை உணர்ந்து 3 ஆண்டுகள், 11வது ஆண்டு 2011 முதல் 2013 வரை புத்தகங்களோடு உண்டு உறங்கி உயிர்த்தெழுந்து இன்று உலகம் முழுவதும் சென்று பேசுகின்ற, தமிழகத்திலே அதிகமாக அழைக்கப்படுகின்ற, ஒரு மாதத்திற்கு 15 கூட்டங்கள் நடத்துகின்ற பேசுகின்ற ஒருவனாக உயர்ந்து நிற்கின்றேன் என்றால் அத்துணைக்கும் காரணம் தாய் தமிழும் தொடர் வாசிப்பும் கடின உழைப்புமே தவிர வேறல்ல. நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகி விடுவாய். 10வது படித்து முடித்த அம்பிகான்னு ஒரு பொண்ணு, திண்டுக்கல்ல, அவங்க ஹஸ்பண்ட் கான்ஸ்டபிள். நான் உண்மை நிகழ்ச்சிகளையே உங்களுடைய முன்னேற்றம் கருதி நான் இதை பதிவு செய்கின்றேன். இண்டிபெண்டன்ஸ் டே இப்போ தான் 2 நாளைக்கு முன்னாடி ஈரோட்டில் கொடியேற்றிட்டு வந்தேன். இண்டிபெண்டன்ஸ் டேக்கு அழைச்சிட்டு போகிறாரு கான்ஸ்டபிள், ஃபேமிலியாக போவாங்க. இந்த அம்மா நினச்சிட்டு இருக்கு தான் வீட்டுக்கார் போலீஸ்கார் அவர் தான் பெரிய ஆளுன்னு. அங்கே போனால் சப் இன்ஸ்பெக்டர் வந்தால் சல்யூட் அடிக்கிறாரு, ஓடி போய் இன்ஸ்பெக்டர் வந்தால் அடிக்கிறாரு, டிஎஸ்பி ஏடிஎஸ்பி என்னையா அவ்வளவு தானே நின்னுங்குது அந்த அம்மா. திடீர்னு கூட்டமே எந்திரிக்குது. என்னடான்னு பார்த்தா ஒரு 5 அடியில் ஒரு பொண்ணு உள்ள நுழையுது. மாவட்டமே எந்திரிச்சு சல்யூட் அடிக்குது. யாருங்க இந்த பொண்ணுன்னு அந்த அம்மா கேட்குது. காரணத்தோடு இந்த பதிவு, கதையல்ல, நிஜம். உங்களால் ஏன் சாதிக்க முடியாது என்பதற்காக இந்த பதிவு. டாக்டர் ஆகலாம், எஸ்பி ஆகலாம், கலெக்டர் ஆகலாம், ஐபிஎஸ் ஆகலாம், ஐஏஎஸ் ஆகலாம், விஞ்ஞானி ஆகலாம்லாம் சார் சொன்னார்ல. எப்படி ஆகணும், அதுக்கு என்ன வேணுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஏன் உங்களால் முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை சொல்கிறேன். அந்த பொண்ணு யாருங்கன்னு ஹஸ்பண்ட்கிட்ட கேட்குது. சத்தம் போடாது, அவங்க ஐபிஎஸ் ஆஃபீஸர், அவங்க தான் எஸ்பி இந்த மாவட்டத்துக்கு அப்படின்னு சொல்லி அமைதிப்படுத்துகிறார். இந்த அம்மா அப்படியே உட்காந்துருக்கு. ராத்திரி போனோன்னே 10ஆம் வகுப்பு மட்டுமே படித்து முடித்த, குழந்தை திருமணம் ஆகி 2 பெண் குழந்தைகளுக்கு தாயான அம்பிகா என்ற அந்த பெண் ராத்திரி பூரா தூங்கலை. காலையில் எந்திரிச்சு நான் ஐபிஎஸ் ஆகாமல் சாக மாட்டேங்குது. நினைக்க முடியுமா? உங்களால் சொல்ல முடியுமா? பைத்தியமாடி உனக்கு, ராத்திரி பூரா தூங்காமல் அப்படிங்கிறாரு கான்ஸ்டபிள். எனக்கு தெரிந்தவர், என்னிடம் வேலை பார்த்தவர். உடனே சொல்கிறாரு, இம்மா நான் சத்தியமாக சொல்கிறேங்க, நீங்கள் பிள்ளைங்களை பார்த்துங்க, நான் ஐபிஎஸ் ஆகிடுவாங்க. தொல்லை தாங்காமல் கொண்டு போய் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்குறாரு. ஸ்கூல் ஃபஸ்ட்டு வருது. காலேஜில் சேர்க்க சொல்லுது. காலேஜில் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு. பிஜி முடிக்குது, நல்ல டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணுது. கொண்டு போய் என்ன ஐஏஎஸ் ஐபிஎஸ் அகாடமியில் விடுங்கங்கிறாங்க. கொண்டு போய் ஐஏஎஸ் அகாடமியில் விடுறாரு. படிக்குது. 3 தடவை எழுது, ப்ரிலிமினரியே பாஸ் பண்ணலை. நான் எல்லா ஐஏஎஸ் அகாடமி இங்கே இருக்கிறதுலையும் நான் போய் சிறப்புரையாற்றுவேன். போய் பேசுகிறதுக்காக போயிருக்கேன். இது மன்ற ஒரு கூட்டம். நீ பெரிய முயற்சியில் ஈடுபடும் போது இந்த உலகம் உன்னை பார்த்து வீண் முயற்சி என்று சொல்லும். நீ வெற்றி பெற்ற பிறகு இதே உலகம் உன்னை பார்த்து விடாமுயற்சி என்று பாராட்டும். தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள்னு பேசியிருக்கேன். அது நோட்டில் உட்காந்து முன்னாடி நிறைய பேர் எழுதிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணு எழுதிட்டு இருந்துச்சு. இது மாதிரிலாம் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னா முக்கியமானதெல்லாம் எழுதிக்கணும். நோட்டு வச்சுட்டு எழுதிக்கணும். இந்த காதில் கேட்டு இந்த காதில் விட்றவங்க இல்லை. இது எனக்கு தெரியாது. முடிஞ்சிச்சு. 3 தடவை ஃபெயில் ஆகிடுச்சுன்னொன்னே அந்த ஹஸ்பண்ட் பேசி, வந்துரு, நீ கிழிச்சதெல்லாம் போதும், பிள்ளைங்களை வச்சுட்டு பெரிய பிள்ளைங்கள ஆகிடுச்சு, ஒன்றும் தாக்கு பிடிக்கல, வாடின்னு கூப்பிட்றாரு. நான் போய் பேசிட்டு வர்றேன். அடுத்த நாள் பூமிநாதன் இருக்கார், கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில். அவர் ஒரு நாள் என்கிட்ட காலையில் ஃபோன் பண்ணி, இந்த பொண்ணு கேட்குது, என்ன ஒரே ஒரு தடவை சான்ஸ் கொடுங்க, முடியலன்னா நான் வந்துடுறேங்க. தொலைஞ்ச பொண்ணு விட்டுறாரு. காலையில் அவர் என்கிட்ட பேசுகிறாரு, சார், வெஸ்ட் பெங்கால்லேருந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் பாம்பேயில் போஸ்டிங் ஆகியிருக்கிறாங்க சார். அந்த பாம்பேயில் அவங்கள பற்றி நியூஸ் வந்திருக்கு, அந்த நியூஸை உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். அப்படியே என்கிட்ட பேசிகிட்டே வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பாருங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தா பெரிய ஆச்சரியம் காத்திருக்குன்னார். எனக்கு இந்த பொண்ணை தெரியும். எனக்கு காவலர் குடும்பத்தினுடைய மனைவி என்ற காரணத்தினாலும் நான் போய் பேசுகிறப்ப அடிக்கடி அந்த பொண்ணை பார்த்துருக்கேங்கிறதுனாலும், யூ பிலீவ் மீ,
மும்பையை கலக்கும் சிங்கப்பெண் அம்பிகா IPS. எப்படி இருக்கு இப்போ உங்களுக்கு? அந்த பொண்ணால் 10வது மட்டுமே படித்து 2 குழந்தைகளுக்கு தாயான ஒரு காவலரினுடைய மனைவியால் மும்பையை கலக்கும் சிங்கப்பெண் அம்பிகா IPS என்று மாற முடிகிறது என்றால், மாஸ்டர்ஸ் இந்த கல்லூரியில் MAMல இதில் படிக்கிற உங்களால் இப்படிப்பட்ட ஆசிரியர்களை வைத்துக்கொண்டு இப்படிப்பட்ட பெற்றோர்களை ஏன் அப்படி சொல்கிறேன் தெரியுமா? தன்னுடைய பிள்ளைகளை முன்னேற்றுவதற்காக எந்த தியாகமும் செய்யக்கூடிய பெற்றோர்களை நான் இங்கு பார்க்கின்றேன். தன்னிடம் படிக்கின்ற பிள்ளைகளை உயர்த்துவதற்காக எதை வேண்டுமானாலும் மெழுகுவர்த்தியைப் போல உருகி உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய ஆசிரியர் பெருமக்களை பார்க்கின்றேன். 100 பேர் சேர்ந்து ஒரு குதிரையை தண்ணீர் துறைக்கு அழைத்து செல்லலாம். தண்ணீரை குதிரை மட்டுமே குடிக்க முடியும். மாணவர்களே, நீங்கள் படித்தால் மட்டுமே இதெல்லாம் நிறைவேற்ற முடியும். எத்துணை பேர் சேர்ந்தாலும் குதிரையை தண்ணீரை குடிக்க வைக்க முடியாது. அது நீதான் குடிக்க வேண்டும். சரி, நல்ல எண்ணம் இருக்குது, படிப்பினுடைய அருமை தெரியுது, கல்வியினுடைய பெருமை தெரியுது. உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தவங்கெல்லாம் எப்படி முன்னுக்கு வந்தாங்கன்னு. இது கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 2000 ஆண்டுகளுக்கு முன் கல்லிலே செதுக்கப்பட்ட ரகசியம். இதை கண்டு கொண்டவர்கள் அத்துணை பேரும் மாபெரும் மனிதர்கள். கண்டும் காணாமல் விட்டவர்கள் பெரிய அளவிலே சாதித்ததாக சரித்திரம் இல்லை. நான் சொல்லுவது சரித்திர உண்மை. அந்த ரகசியம் என்ன தெரியுமா? அந்த ரகசியத்தை யாரெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க தெரியுமா? மிகப்பெரிய விஞ்ஞானிகள். கலிலியோ, ஐன்ஸ்டீன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், எடிசன், நியூட்டன் போன்ற விஞ்ஞானிகளாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய தத்துவ ஞானிகள் சாக்ரட்டிஸ், பிளேட்டோ, அரிஸ்டாட்டில், ஷேக்ஸ்பியர் போன்ற தத்துவ ஞானிகளாக இருந்தாலும் சரி, டெக் ஜாம்பவான்களாக என்ஜினியரிங் முடித்துவிட்டு கோடிகளிலே புரண்டு கொண்டிருக்கின்ற ஜெஃப் பிசோஸ், மார்க் ஜூக்கம்பெர்க், பில் கேட்ஸ், பிஸ்னஸ் உலகை ஆட்டி படைக்கின்ற எலான் மஸ்கில் ஆரம்பித்து யாராக இருந்தாலும், மிகப்பெரிய விளையாட்டு வீரர்களான சச்சின் டெண்டுல்கர், உசைன் போல்ட், மைக்கேல் ஜோர்டான், மைக்கேல் பெல்ப்ஸ் போன்ற விளையாட்டு வீரர்களாக இருந்தாலும் சரி, மனிதர்கள் மகாத்மா காந்தி, நெல்சன் மண்டேலா, ஆப்ரஹாம் லிங்கன் போன்ற மனிதர்களாக, மார்ட்டின் லூதர் கிங் போன்றவர்களாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் இன்று சாதித்து கொண்டிருக்கின்ற யாராக இருந்தாலும் சரி, இந்த ரகசியத்தை அறிந்தவர்கள். லா ஆஃப் அட்ராக்ஷன் என்று சொல்லப்படுகின்ற இந்த ரகசியத்தை தமிழிலே ஈர்ப்பு விதி என்று சொல்லுகின்றோம். உங்களுக்கு சாதாரணமாக இருக்கும் இதை பார்த்தா. ஒரு காந்தம், மேக்னெட் எப்படி தன்னை சுற்றியுள்ள பொருட்களை தன்னை நோக்கி இழுத்து கொள்கிறதோ, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய காந்தம் உங்களுடைய எண்ணம் தான். எண்ணம் போல் வாழ்க்கை என்ற தலைப்பு சாதாரணமாக கொடுக்கப்பட்ட தலைப்பு அல்ல. நீங்கள் அந்த காந்தம் இழுத்து கொள்வதைப் போல இந்த உலகத்திலே மிகப்பெரிய காந்தம் உன்னுடைய எண்ணம். நீதான். உனக்கு என்ன வேண்டும் என்பதை தெள்ளத் தெளிவாக சிந்தித்து அதை சிக்கன பிடித்து கொண்டால் அது கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை அடைந்தே தீரும். இது பிரபஞ்சத்தின் சத்தியம். இதை தெரிந்து கொண்டவர்கள் அத்துணை பேரும் மிகப்பெரிய அளவிலே சாதித்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா, இந்த உலகத்தில் உள்ள பணத்திலே 96% பணம் 1% மனிதர்களிடம் மட்டுமே இருக்கின்றது. மீதமுள்ள 4% பணத்தை தான் 99% மக்கள் பகிர்ந்து கொள்கிறோம். நம்ப முடியுதா உங்களால்? இந்த உலகத்தில் உள்ள அறிவிலே 2% பேர் தான் 100% மிகப்பெரிய அறிவாளிகளாக இருக்கான். ஏன் தெரியுமா? அவன் பணத்தை தவிர வேற எதுவும் சிந்திக்கிறதில்லை, இவன் அறிவை தவிர வேற எதுவும் சிந்திக்கிறதில்லை. சிந்தனை சிதறல்லாமல் தான் கொண்ட கருத்திலே விடாப்பிடியாக இருந்து அத்துணையும் நம்மால் முடியும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து முயற்சித்து கொண்டே இருக்கிறார்கள். யாரெல்லாம் லட்சியத்தை அடைய முடியுது, யாரெல்லாம் அடைய முடியல. ஆப்பிரிக்க காடுகளிலே கீழ்வானம் சிவக்கும் போது ஒரு பக்கம் மான் கூட்டம் கூட்டமாக கண்விழிக்கும், ஒரு பக்கம் சிங்கம் துயிலிடும். சிங்கம் ஒரு காரணத்தோடு இந்த பதிவு, சிங்கம் இன்னைக்கு ஒரு மானையாவது பிடிச்சி பசியாறணும், மான் இன்னைக்கு சிங்கத்துக்கிட்ட தப்பிக்கணும், புல்ல மேஞ்சாகணும். லட்சியத்தை அடைபவர்கள் யார், அடைய முடியாதவர்கள் யார்? நீ லட்சியத்தை அடைய வேண்டும் என்றால் நீ என்ன செய்ய வேண்டும்? அதற்காக இந்த பதிவு. நீங்கள் டிஸ்கவரி சேனலில் அனிமல் பிளானட்டில் பார்க்குற மாதிரி ஒரு மான் வலிமை அதிகமான சிங்கத்திடமிருந்து வலிமை அதிகமான சிங்கம் வலிமை குறைவான மானை போய் ஒரே தடவை பிடிச்சி பசியாருதுன்னு நினச்சிங்கன்னா தப்பு.
ஒரு சிங்கம் ஒரு மானை பிடித்து பசியாரி குட்டிகளுக்கும் கொடுக்க வேண்டும் என்றால் 9 முறை முயற்சி செய்தால் சராசரியாக ஒரு முறை வெற்றி பெறுகிறது. சரி, வலிமை குறைவானது சிங்கம், வலிமை குறைவானது மான், வலிமை அதிகமானது சிங்கம். எப்படி 9 தடவையில் 8 தடவை வலிமை குறைவான மான் வலிமை அதிகமான சிங்கத்திடமிருந்து வெற்றி பெறுகிறது? இதை ஏன் சொன்னேன் தெரியுமா? யார் லட்சியத்தை அடைகிறாங்க, யார் லட்சியத்தை அடையலைங்கிறதுக்காக சொன்னேன். 8 முறை ஏன் மான் வெற்றி பெறுகிறது தெரியுமா? அருமை மாணவ செல்வங்களே, மான் ஓடுவது உயிருக்காக, சிங்கம் ஓடுவது உணவிற்காக. உன்னுடைய லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற வெறி உயிருக்கான ஓட்டமாக இருந்தால் நீ லட்சியத்தை அடையலாம். உணவுக்கான ஓட்டமாக இருந்தால் ஒருபோதும் உன்னை அடைய முடியாது உன்னால். ஏனென்றால் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், தகுதி உள்ளவை மட்டுமே வாழ முடியும். நம்பிக்கைன்னு சொல்கிறோமே என்ன? முடியாது என்று நினைப்பது மூட நம்பிக்கை, முடியுமா என்று கேட்பது அவநம்பிக்கை, முடியும் என்று நம்புவதே தன்னம்பிக்கை. சிந்தித்து பாருங்கள். விழுந்து கிடந்தால் சிலந்தி கூட நம்மை சிறைப்பிடிக்கும், எழுந்து நடந்தால் எரிமலையும் நமக்கு வழி கொடுக்கும். முடியாது என்று நினைத்து விட்டால் மூச்சுக்காற்றும் நின்றுவிடும், முடியும் என்று துணிந்து விட்டால் மூளைக்குள் மின்சாரம் பிறப்பெடுக்கும். தன்னம்பிக்கை என்னும் நெருப்பு பொறியை மனித மனம் தாங்கி நின்றால் எண்ணியது எண்ணியவாறு நடக்கும், இடையூறுகள் எரிந்து சாம்பலாகும். உண்மையா இல்லையா என்று யோசித்து பாருங்கள். ஒரு பறவை கூட மரக்கிளையிலே உட்காரும் போது கிளை முறிந்து விடுமே என்று அஞ்சுவதில்லை. காரணம், பறவை நம்பி இருப்பது தன்னுடைய சிறகுகளையே தவிர கிளைகளை அல்ல. கிளை முறிந்தால் பறவை பறந்து விடும். நீ உன்னையே நம்ப கற்றுக்கொள். தன்னையே நம்பாதவன் எத்துணை தெய்வங்கள் மீது நம்பிக்கை வைத்தாலும் எந்த தெய்வத்தாலும் உதவ முடியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வெட்டப்பட்ட மரை கிளைக்கும் நம்பிக்கை உண்டு தெரியுமா உங்களுக்கு? நீ நட்டுப்பார், அதில் நம்பிக்கை துளிர்விடும். மேயப்போகின்ற மாடு கொம்பிலே புல்லை கட்டி கொண்டு போவதில்லையே. இறை தேடி செல்லுகின்ற பறவை சிறகிலே இரையை சுமந்து கொண்டு போவதில்லையே. நம்பிக்கை தானே. அந்த நம்பிக்கை உன்னால் முடியும் என்று உனக்கு 6 அறிவு உள்ள மனிதனுக்கு வேண்டுமா? வேண்டாம். ஆரம்பத்திலேயே நம்மால் முடியும் என்று நம்ப கற்றுக்கொள். நம்பிக்கை ஒன்றுதான் உன்னுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஊன்றுகோல். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்ற வள்ளுவனின் வாசகம் மனித முயற்சிக்கு வள்ளுவன் தந்த மகா சாசனம் என்பேன். முத்துக்கள் மிதப்பதில்லை. முத்து மிதக்குமா எங்கேயாவது? முத்துக்கள் மிதப்பதில்லை, அவை முழுகாமல் கிடைப்பதில்லை. யோசித்து பாருங்கள். முயற்சிக்கு உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். புராணங்களில் இருந்தால் கூட நல்ல உதாரணம் என்ற காரணத்தினால் உங்களுக்கு மனதிலே பதிய வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். ஒரு முனிவர் பரமசிவனை நோக்கி கடும் தவம் புரிகிறார். பரமசிவன் சங்கு எடுத்து ஊதுனா சங்கு சத்தம் வருண பகவான் காதில் பட்டா மழை பொழியும் என்பது ஒரு ஐதீகம். இவருடைய தவ வலிமையை பார்த்து உனக்கு என்னையா வர வேணும்னு கேட்குறார் பரமசிவன். நான் கேட்கும்போது கொடுத்தா போதும்னாராம். இந்த மாதிரி ஒரு வரத்தை பெற்றவன் என்கிறதுனால எல்லாரும் பயந்துக்கிட்டு இவன் போகிற இடத்துல எல்லாம் காலை கழுவி 3 வேளை சோறு போடுவான். தஞ்சாவூர் மாதிரி ஒரு மாவட்டத்துக்கு வர்றான்னு வச்சுங்களேன், உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற மாவட்டம். நம்ம கையில் கலப்பை இருக்குது, நமக்கு வயல் இருக்குது, உடம்புல சக்தி இருக்குது. உழுதா வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது. இவனை போய் காலை கழுவி ஏன்டா சோறு போடணும், ஒரு வயலும் போய் பார்க்காதான்ட்டான். ஊரில் கூட்டம் போட்டு காரணத்தோடு இந்த பதிவெல்லாம் 3 நாள் பார்த்தாரு. யாரும் வந்து காலை கழுவலை, யாரும் வந்து சோறு போடலை. உங்களுக்கு இவ்வளோ திமிரடான்னு சொல்லிவிட்டு பரமசிவனை பார்த்து நான் கேட்ட வரத்தை இப்போ கொடுக்கணும்னு கேட்குறான். கேளு, கொடுக்குறேன், நான் தான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேனேங்கிற. என்ன வரம் வேணும்னா, தஞ்சாவூருக்கு மழையே பெய்யக்கூடாதுன்ட்டான். மழை பெஞ்சால் தானே உழுதா தானே பயிர் விளையும். கேட்ட வரத்தை கொடுத்தாகணும் இல்லையா? சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும். கொடுத்துட்டார். தஞ்சாவூருக்கு மழை பெய்யலை. பார்த்தான் மழை இல்லைன்னா ஒவ்வொருத்தனா கலப்பையை கொண்டு போய் தொழுவத்தில் வச்சுட்டான். ஒருத்தன் மட்டும் தொடர்ந்து உழுதுகிட்டே இருக்கான். எல்லோரும் கேட்குறான், ஏன்டா உழுவுறான்னு உன் வேலையை பாருன்ட்டான். நாரதர் மேலேருந்து பார்க்குறார், கீழே வர்றார். ஏன்டா மழையே இல்லை முட்டாளா, ஏன்டா உழுவுறேங்கிறார். உடனே அவன் சொல்கிறான், செஞ்ச தொழிலை விட்டவனும் கேட்டான், செய்யாத தொழிலை செஞ்சவனும் கேட்டான். என்னுடைய தொழில் உழவு தொழில், இதை விட்டால் மறந்து போயிடுண்டா, அதுக்காக நான் உழுவுறேன் போயாண்டான். இவன் நேராக பரமசிவன்கிட்ட போனார்.
நாரதர் கலகம் நன்மையில் முடியும் அல்லவா? ரொம்ப கவனமாக கேட்குறீங்க, புரியுதுன்னு நினைக்கிறேன். போன உடனே என்ன நீ தஞ்சாவூருக்கு மழை இல்லைன்னு சொல்லிட்டியாம்ல அப்படின்னு கேட்குறாரு நாரதர். ஆமாம், அந்த முனிவன் ஒருத்தன் வரம் கேட்டான், கொடுத்து தொலைஞ்சு விட்டான். கேட்டாக்க தஞ்சாவூருக்கு மழை பெய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டான், அதனால தான் மழை பெய்யலை. சங்கம் எடுத்து ஊதுனா வர்ண பகவான் காதில் பட்டதானே மழை பெய்யுன்னு சொல்லியிருக்கேன். அங்கே பாரியா ஒருத்தன் உழுதுகிட்டு இருக்கான் அப்படின்னு பரமசிவன்ட்ட நாரதர் சொல்கிறார். குமிஞ்சு பார்க்குறார். அவன் என்ன முட்டாளா, மழையே இல்லை, ஏன் உழுவுறான் அப்படின்னு கேட்குறாரு. நானும் அப்படி தான் நினச்சேன். நான் அவன்கிட்ட போய் கேட்டேன், செஞ்ச தொழிலை விட்டவன் கெட்டான், என்னுடைய தொழில் உழவு தொழில், இதை விட்டால் கெட்டு போயிடும், அதனால் தொடர்ந்து உழுதுகிட்டு இருக்கேன், இல்லைன்னா மறந்துடுவேன், அதுக்காக உழுவுறேன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் போயிட்டார். திடீர்னு யோசித்தார் பரமசிவன், ஏண்டா நம்முடைய தொழில் சங்கூதுர தொழிலாச்சே, இந்த முனிவன் சொல்லதை கேட்டுட்டு சங்கே ஊதாமல் எடுத்து வச்சிட்டோமே, ரொம்ப நாள் ஆச்சு, இது ஊதுமா ஊதாதா, ஊதி பார்ப்போன்னு எடுத்து பூன்னு ஊதுனாம் பாருங்க, வர்ண பகவான் காதில் பட்டோன்னு இந்த பரமசிவனுக்கு நேரங்காலமே கிடையாது. 6 மாதம் ஊதல, ராத்திரி 12 மணிக்கு ஊதுறான் போகிறான்னு மழையை கொட்டிட்டான். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். கடவுளால் முடியலன்னா கூட உன்னுடைய முயற்சி வெற்றி பெறும். இந்த கல்லூரியிலே இதையெல்லாம் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். எக்காரணத்தை முன்னிட்டும் நேரத்தை வீணாக்காதீர்கள். கடந்து போன காலத்தை விலை கொடுத்து வாங்கும் அளவிற்கு பணக்காரன் உலகத்தில் பிறக்கவில்லை. டைம் இஸ் ஃப்ரீ பட் இட் இஸ் பிரைஸ்லெஸ். ஒரு நிமிடத்தை கூட வீணாக்காதீர்கள். உசைன் போல்ட் உலக ஒலிம்பிக்கிலே ஓடி 9 பதக்கங்களை பெற்றதற்கு அவன் செலவழித்த நேரம் 55 வினாடிகள் மட்டுமே. தெரியுமா உங்களுக்கு? ஆனால் அதற்காக அவன் உழைத்த உழைப்பு இருக்கிறதே 25 ஆண்டுகள். கடின உழைப்புக்கு, நேரத்தை வீணாக்காமல் நீங்கள் செய்கின்ற உழைப்புக்கு நிகர் வேறு எதுவுமே இல்லை. காலையிலே படுக்கையை விட்டு சீக்கிரமாக எழுந்திருப்பவர்கள் யாரும் வாழ்க்கையிலே தோற்றதாக சரித்திரம் இல்லை. ரொம்ப நாளைக்கு முன்னாடி இதை சொன்னேன். இதை சொல்லணும்னு ஒருத்தர் உங்கள் கல்லூரிக்கு வரும்போது ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. அதனால் இதை சொல்கிறேன். 3 மணிக்கு எழுபவன் முனிவன், 4 மணிக்கு எழுபவன் ஞானி, 5 மணிக்கு எழுபவன் அறிஞன், 6 மணிக்கு எழுபவன் மனிதன், 7 மணிக்கு எழுபவர்கள் எருமை என்று சொல்லுவேன். நீ வாழ்க்கையில் முன்னேறணும்னா நீ எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறேன்னு எனக்கு தெரியாது. காலையில் சீக்கிரம் எழுபவர்கள் யாராக இருந்தாலும் வாழ்க்கையில் தோற்றதாக சரித்திரம் இல்லை. நீ காலையில் கூப்பிட்டாரு, இந்த கல்லூரியிலேருந்து நீ கூட கேட்டாங்க, ஈரோட்டிலேருந்து எப்போ சார் வந்தீங்கன்னு ரெஜிஸ்ட்ரார் கேட்டார். ராத்திரி 11:30 மணிக்கு வந்தேன். இன்றைக்கி இங்கே பேசணுமேன்னு படித்தேன். காலையில் எந்திரிச்சு நான் புறப்பட்டு வர்றேன். இங்கே ஃபுல்லாக ரோடு மறியல், விவசாயிகள் போராட்டம். என்னை பார்த்தோன்னே உடனே கான்ஸ்டபிளை விலக்கி விட்டான். போராட்டக்காரன் நான் வந்துக்கிட்டான். அந்த காலேஜுக்கு வந்துட்டேன். நேரத்தை யாரெல்லாம் வீணாக்காமல் இருக்கிறோமோ அவர்கள் வாழ்க்கையில் தோற்றதாக சரித்திரம் இல்லை. இப்போ பார்க்குறேன் நான் இந்த மாணவர்களுக்கு இப்படிப்பட்ட அறிவுரையை சொல்லும்போது இந்த பெற்றோர்கள் மனத்திலே மகா மகிழ்ச்சி. என்னடா இப்படி சொல்கிறாரே நம்ம பிள்ளைங்கள. பெற்றோர்களையும் நான் விட்டு வைப்பதாக இல்லை. இப்போ சொன்னாங்கல்ல, பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் 2 பேரும் 3 பேரும் சேர்ந்து தான் இருக்கணும், பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சேர்ந்தால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும்னு அழகாக சொன்னாங்கல்ல. மேடம் ஜெனிகோல் என்று ஒரு உளவியலாளர், விரைவில் முடித்து விடுவேன், அவர் சொல்கிறாரு, ஒவ்வொரு பிள்ளையும் பிறக்கும்போது நினைக்குதான், அம்மா அப்பாட்ட சொல்லுதான். சின்ன குழந்தை பிறக்கும்போது அது என்ன நினைக்குதோ அதை சொல்லுதுன்னு பதிவு செய்கிறார் அவர் உளவியலாளர். என்ன சொல்லுதான், என்னுடைய வருகையை இந்த பூமி பந்து உற்று நோக்கி கொண்டிருக்கிறது, என்னுடைய வருகையை இந்த உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. பிறக்கிற குழந்தை சொல்லுதாங்க அம்மா அப்பாவை பார்த்து, என்னுடைய வருகையை இந்த உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? நான் நாளை எப்படி இருப்பேனோ அப்படித்தான் இந்த உலகமும் இருக்கும். என்னுடைய விதி உங்கள் கையில் இருக்கிறது. அப்பா அம்மாவை பார்த்து சொல்லுதான், என் விதி உங்கள் கையில் இருக்குன்னு. ஏண்டா அப்படி சொல்லுதுன்னு கேட்டால், பிள்ளை வரம் கேட்டவர்கள் நீங்கள், உங்களிடம் பிறக்க வேண்டும் என்று நான் வரம் கேட்கவில்லை. நீ தான் என்னை பெத்தெடுத்த, என்னை அந்த உலகுக்கு ஒரு கொடையாக வளர்த்திடுங்கள், ஒரு சுமையாக வளர்த்து விடாதீர்கள். அப்படி வளர்த்தனா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. முதல் குற்றவாளி நீ தாங்க. யார? பெற்றோர்களை பார்த்து. உண்மையா இல்லையா? எந்த பிள்ளையாவது உங்கள்கிட்ட பிறக்கணும்னு வரம் கேட்டுச்சா? ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனேன்னா. பெற்று கொடுப்பது அம்மாவோட வேலையாம், அவனை அறிவாளி ஆக்குறது யாரோட வேலை? அப்பாவோட வேலையாம். பரவாயில்ல, இங்கே நிறைய அப்பா வந்துடுங்க, எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது.
எங்கே போய் பார்த்தீங்கன்னாலும் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அம்மா மட்டும்தான் வருவாங்க. அந்த அப்பாவுக்கெல்லாம் என்ன நினைப்புன்னா, நம்ம பணம் கொண்டு வந்து கொடுக்குறோம், அவள் பிள்ளைய வளர்த்தா போதும் அப்படிங்கிற முட்டாள்தனமான எண்ணம். வள்ளுவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல்கிறார். என்ன அர்த்தம்? உதவி இல்லைங்க. என் பிள்ளைய வளர்க்குறதுக்கு நான் என்ன பாடுபட்டேன், என்ன கஷ்டப்பட்டேன், வேர்வை சிந்தனை, ரத்தம் சிந்தனைலாம் டைலாக் விடுறோம்ல. வள்ளுவர் என்ன சொல்கிறாரு? தந்தை மகனுக்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். இந்த பிள்ளைய புத்திசாலியா நீ வளர்த்தெடுக்கிறதுக்காக நீ படுற பாடு இருக்குல்ல, அது நீ அவனுக்கு செய்கிற நன்றியான், உதவி இல்லையாம். அதே பாருங்க, மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள் எனும் சொல்லுங்கிறார். அந்த பிள்ளை நல்லா வளர்ந்து இந்த மாதிரி பிள்ளைய பெக்கிறதுக்கு இந்த அம்மா அப்பா என்ன தவம் பண்ணாங்களோன்னு வளர்ந்துட்டான்னா அது அவனுக்கு செய்கிற உதவியான். நாங்கள் அநியாயமா இல்லை? ஏன் அப்படி சொல்கிறார் தெரியுமா? நன்றின்னு, பெற்றோர்கள் என்ற பெருமையை உனக்கு அளித்தவன் அவன். அதனால அவனை வளர்த்தெடுக்கிறதுக்கு நீ என்ன பாடுபட்டனாலும் அந்த பெருமையை கொடுத்ததுனால அவனுக்கு செய்கிற நன்றிடா, அது உதவி இல்லைன்ட்டு. நம்ம உங்கள் பிள்ளைங்களாம் உங்களை வேறு மாதிரி பார்ப்பாங்க. அப்போது தாயையும் விட்டு வைக்கல, அம்மாலாம் பக்கத்தில் ஹஸ்பண்டை இடிக்கிறத நான் பார்க்குறேன். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. இதுலேருந்து என்ன தெரியுது? புறப்படும் போது எல்லா காற்றும் பூங்காற்றே, அது புயலாக மாறுவதும் தென்றலாக வீசுவதும் சூழ்நிலையை பொறுத்ததே. அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பவர்கள் பெற்றோர்களாகிய நீங்களே. அது என்ன சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கறது? Being a positive role model is the fastest and most powerful way to teach children, because children do not hear your words as deeply as they feel your actions. நான் ஆங்கிலத்தில் தமிழில் சொல்கிறேன். இந்த பிள்ளைங்க இருக்க, நீங்கள் சொல்கிறத கேட்காது, ஆனால் நீ செய்கிறத அப்படியே செய்யும். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்? நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம், டேய் நீ ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதை கேட்டுட்டு அந்த பிள்ளை வளர்ந்துரும்னு. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? நீ என்ன செய்கிறியோ அதை தாண்டா அந்த பிள்ளை செய்யும். நீ சொல்கிறத ஓரளவுக்கு தான் கேட்கும். ஒரு நேரத்தில் அது புரிஞ்சு வச்சுன்னா போடான்ட்டு போயிடும். ஏன்னா நீ என்ன ஒழுங்காக இருக்கியான்னு கேட்கும். அப்போது ஏன்டா அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தா, நீங்கள் வாழ்ந்து காண்பிப்பது தான் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கின்ற மிகப்பெரிய உதவி, நன்றி, செய்தி, எதுவானாலும் வச்சுங்க. நீங்கள் நினைக்கலாம் அப்படி அது உண்மையான. நான் என்ன இப்போ சொன்னேன்? நீங்கள் சொல்கிறத செய்கிறத விட நீங்கள் செய்கிறத தான் பிள்ளைங்க செய்யும்னு சொல்கிறேன். இப்போ பிள்ளைங்கள்லாம் உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ஒரே நிமிடத்தில் நான் சொல்லுவது தான் உண்மை என்று நிரூபிக்க முடியும். ஆல் பேரண்ட்ஸ் மட்டும், நாட் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ளீஸ் ரைஸ் அப் யுவர் ரைட் ஹேண்ட். எல்லா பெற்றோர்களும் வலது கையை தூக்குங்க. பரவாயில்லையா, எல்லோரும் தூக்கிட்டீங்க. ஒரு நிமிஷம் அப்படியே வைங்க. ப்ளீஸ் ரைஸ் அப் யுவர் இண்டெக்ஸ் ஃபிங்கர். ஆள்காட்டி விரலை மட்டும் தூக்கிங்க. கல்லூரியில் படிக்க வைக்க வந்திருக்கீங்கல்ல, நீங்கள் செய்கிறத பிள்ளைங்க செய்யும், நீங்கள் சொல்கிறத செய்யாதுன்னு நான் சொல்கிறேன். அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக தூக்க சொல்லியிருக்கேன். இப்போ நான் சொல்கிறத செய்யுங்க. ப்ளீஸ் டச் யுவர் ஃபோர்ஹெட், நெத்தியை தொடுங்க. ப்ளீஸ் டச் யுவர் நோஸ் டிப், மூக்கை தொடுங்க. ப்ளீஸ் டச் யுவர் சீக், அப்படியே கையை வைங்க. ப்ளீஸ் டச் யுவர் சீக்குன்னு கன்னத்தை தொட சொன்னேன். நான் தொட்டது முகவாயை தொட்டேன். நான் செய்ததைத்தான் துணை பேரும் செய்தீர்களே ஒழிய ஒருவர் கூட நான் சொன்னதை செய்யவில்லை. பிள்ளைங்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் சீரியல் பார்த்துட்டு இருக்கிற அம்மா பிள்ளைய டிவி பார்க்காதம்மா கேட்குமா? எப்போ பார்த்தாலும் செல்லை நோண்டிகிட்டு இருக்கிற அப்பா பிள்ளைய செல்லெல்லாம் பார்க்காதரா கேட்குமா? பக்கத்து வீட்டு மாமா வந்து கேட்டால் இல்லைன்னு சொல்கிறா. அவன் நாளைக்கு சினிமாவுக்கு போயிட்டு வந்து ஸ்பெஷல் கிளாஸ் போயிட்டு வந்தேன்னு சொல்லுவான். உங்களுக்கு தெரியுமா? பிள்ளைகள் கெட்ட வார்த்தைகள் ஒருபோதும் பேசுவதில்லை, உங்களிடம் கேட்ட வார்த்தைகளைத்தான் பேசுகிறார். யோசித்து பாருங்கள், உண்டா இல்லையான்னு. அத்துணையும் பிள்ளைகள் பெற்றோர்களிடமிருந்தான் கற்றுக்கொள்ளுகிறார்கள். வாழ்ந்து காண்பியுங்கள். யாரெல்லாம் பெற்றோர்கள் நல்லவர்களாக வாழ்ந்து காண்பிக்கின்றார்களோ அந்த பிள்ளைகள் ஒருபோதும் தோற்பதில்லை. ஒரு சராசரி நரேந்திரனை விவேகானந்தராக மாற்றியது அவருடைய தாய் என்று எழுதுகிறார். யார்? விவேகானந்தர் எழுதுகிறார். ஒரு மோகன்தாஸை மகாத்மாவாக மாற்றியது என்னுடைய தாய். சத்தியசோதரி புத்தகத்திலே மகாத்மா பதிவு செய்கிறார்.
யோசித்து பாருங்கள். ஒரு சிவாஜியை சத்ரபதி சிவாஜியை மாற்றியது என்னுடைய தாய். சத்ரபதி சிவாஜி எழுதுகிறான். ஏன் அவ்வளோ தூரம்? அப்துல் கலாம் அவர்கள் பதிவு செய்கிறார் அக்கினி சிறகுகளிலே, என்னுடைய தாயினுடைய வறுமையை பார்த்து பார்த்து என்னுடைய தாயின் மூலமாக தான் எளிமையான ஒரு ஜனாதிபதியாக இன்று வரை என்னால் உண்மையாக இருக்க முடிகிறது என்றால் அதற்கு காரணம் என்னுடைய தாயே என்று எழுதுகிறார். ஒரு தாய் நினச்சா ஒரு அகிம்சா வீரரை, ஒரு மிகப்பெரிய சிவாஜி போன்ற வீரனை, ஒரு விவேகானந்தரை போல ஒரு தத்துவ ஞானியை, ஒரு நல்ல மனிதரை அப்துல் கலாமை போல ஒரு தாய் நினைத்தால் உருவாக்க முடிகிறதா இல்லையா? அப்படி என்றால் நம்முடைய பொறுப்பு எவ்வளவு பெரியது சிந்தியுங்கள். குடும்பம் தான் பிள்ளைகளினுடைய முதல் வகுப்பறை. பெற்றோர்கள் தான் பிள்ளைகளினுடைய முதல் ஆசிரியர்கள். பேரண்ட்ஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஆர் த செகண்ட் பேரண்ட்ஸ் என்று சொல்லுவார்கள். பெற்றோர்கள் மரத்தின் வேர்களை போன்றவர்கள், பிள்ளைகள் அதிலே பூத்து குலுங்குகின்ற பூக்களை போன்றவர்கள். வேர்களின் பலத்தை பொறுத்தே பூக்களின் வசீகரம் அமையும். வேர்கள் பட்டு போனால் பூக்கள் கொட்டி போகும். யோசித்து பாருங்கள், நான் சொல்லுவது உண்மையா இல்லையா என்று. குழலினிது யாழினிது என்பர் மக்கள் மழலை சொல் கேளாதோர்ங்கிறார் வள்ளுவர். மக்கள் மெய்தீண்டல் உடலுக்கு இன்பம் அவர்தம் சொல் கேட்டல் இன்பம் செவிக்குங்கிறாரு. பிள்ளை இருக்க அதை தொடுறது, அதை பார்க்கறது, அதுகிட்ட பேசுறது, அதை விட மகிழ்ச்சி உலகத்தில் ஒன்றும் இல்லைன்றார். உங்கள்கிட்ட இருக்கிற சொத்துலேயே மிகப்பெரிய சொத்து 100 கோடி பணம், 100 மாடி கட்டடம், 100 ஏக்கர் நிலம், அதெல்லாம் இல்லை. உயிருள்ள உன்னோட பிள்ளை தாண்டா. பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவார்ந்த மக்கட்பேர் அல்ல பிறன்ட்டார். அறிவார்ந்தன்னு போடுற. அறிவு நிரம்பிய பிள்ளையை ஒருவன் பெற்றிருப்பதை விட உலகத்தில் சிறந்த சொத்து எதுவும் இல்லைண்டான். கொண்டு வந்து காலேஜில் சேர்க்குற அளவுக்கு பிள்ளைங்களை பெற்று வளர்த்துருக்கீங்கல்ல, உண்மையிலே பெருமை. இந்த இடத்துல உங்களுடைய பெருமையையும் சொல்கிறேன், ஆச்சரியப்படுவீங்க. ஹூஸ்டனில் பெற்றோர்களுக்கான ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் பற்றி பேசுகிறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க. அதில் வெள்ளையர்களும் சிலர் அமர்ந்திருந்தார்கள். நான் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வெள்ளை அமெரிக்க தாய் எழுந்து இந்த கூட்டத்துக்கு, அவங்க இங்கிலீஷில் சொன்னதை நான் தமிழில் சொல்கிறேன், இந்த கூட்டத்துக்கு நான் ஏன் வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு கேட்டேன். தெரியாதுமா. அந்த அம்மா சொன்னிச்சு, இந்தியாவில் படித்து விட்டு அமெரிக்காவிலே வந்து வேலை பார்க்கிற என்ஜினியர்ஸ் எவ்வளவு அறிவாளிகளாக, எவ்வளவு திறமைசாலிகளாக, எவ்வளவு கடும் உழைப்பாளிகளாக, எவ்வளவு மனிதநேயம் மிக்கவர்களாக, பிள்ளைகளை பேணி பாதுகாப்பவர்களாக, பெற்றோர்களை அழைத்து வந்து வைத்துக் கொள்பவர்களாக. உங்கள் பிரின்சிபாலோட பிள்ளைங்கள்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க. இப்படிலாம் இருக்காங்களே, இந்த பிள்ளைங்களெல்லாம் எப்படி இந்த தமிழ்நாட்டில் இந்தியாவிலேருந்து உள்ள தாய்மார்கள் வளர்த்தெடுக்கிறார்கள் என்று நீங்கள் ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் பற்றி பேச வந்துடுறீங்கள, அதுக்காக இங்கே வந்திருக்கேன் நான். எங்கள் பிள்ளைங்க அப்படி இல்லையே, அதுக்கு என்ன காரணம்னு அடுத்த கேள்வியை குண்டை போட்டுச்சு. என்ன காரணம் புரிகிற மாதிரி சொல்லுங்கன்னு இங்கிலீஷில் சொன்னதை தமிழில் சொல்கிறேன். நான் சொன்னேன் அவங்கள்ட்ட, உலகத்திலேயே தனக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும் தனக்காக சமைக்காத அம்மாவும் இந்தியாவை தவிர எந்த நாட்டிலும் இல்லை. we are living for the next generation. அந்த அம்மாவே இப்படி கைதட்டிட்டு உட்காந்துருச்சு. இதில் இன்னொன்று இந்த அப்பாக்கெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு வெள்ளைக்காரர் எழுந்து என்கிட்ட கேட்டார், ஒய் இண்டியன் மதர்ஸ் ஆர் வெரி மச் ஒரிட் அபவுட் தர் கிட்ஸ் எஜுகேஷன், தே ஆர் ரெடி டு சாக்ரிஃபைஸ் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங். இந்திய தாய்மார்கள்லாம் பிள்ளைகளினுடைய படிப்பிற்காக எங்களை இந்த பாடுபடுத்துகிறாங்களே. யார் அப்பாக்காரர் சொல்கிறாரு, அது படிச்சுக்காதாயா, ஏன் இவ்வளோ படுறாங்க, எதை வேணாலும் தியாகம் பண்ண ரெடியாக இருக்காங்களேன்னு சொன்னார். பக்கத்தில் ஒரு தமிழ் பெண் எந்திரிச்சு, சார் ஒரு நல்ல பதிலை சொல்லுங்கள் சார், தொந்தரவு தாங்கலன்னுச்சு. எனக்கு புரியல, என்னடா இவன் அமெரிக்கனாக இருக்கான், இது தமிழ் பொண்ணாக இருக்குன்னு. பக்கத்தில் மேடையில் இருக்கவங்க சொன்னாங்க, லவ் மேரேஜ் சார், இந்த பொண்ணு தன்னை மாதிரி வளர்க்கணும்னு நினைக்குது, அவன் மாதிரி வளர்க்கணும்னு நினைக்கிறான் பிள்ளைய, அதில் ஏற்படுற குழப்பம் சார், ஒரு நல்ல பதிலாக சொல்லுங்கன்னாரு அவரும். உடனே மை டியர் இங்கிலீஷ் மேன், ஐ வில் கிவ் யூ எ வெரி குட் ஆன்சர் அப்படின்னு சொன்னேன். ப்ளீஸ் டெல் மீன்னா. கேட்ட கேள்வி என்ன, ஒய் இண்டியன் மதர்ஸ் ஆர் வெரி மச் ஒரிட் அபவுட் தர் கிட்ஸ் எஜுகேஷன், தே ஆர் ரெடி டு சாக்ரிஃபைஸ் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் ஃபார் த பர்பஸ் ஆஃப் தி கிட்ஸ் எஜுகேஷன். ஒய் நான் உலகம் பூரா பார்க்குறேன் அந்த மாதிரி இல்லையாண்ணா. நான் சொன்னேன், ஆல் இண்டியன் மதர் வாண்ட்ஸ் தேர் சில்ட்ரன் டு பி பெட்டர் தென் ஹர் ஹஸ்பண்டுன்னு.
எல்லா இந்திய தாய்மார்களும் தன்னுடைய பிள்ளைய தன்னை கணவனை விட புத்திசாலியாக வளர்க்கணும்னு நினைக்கிறாங்கய்யா. திஸ் ஃபெலோ கேனாட் பி ரெக்டிஃபைடு, அட்லீஸ்ட் வி கேன் ட்ரை வித் அவர் சில்ட்ரன் நினைக்கிறாங்க. அண்ணா யூ பெட் மீ வித் மை ஓன் செப்பல்னா, என் செருப்பு எடுத்தே என்னை அடிச்சிட்டிங்க அப்படின்னா, ஏன்னா அவனை முட்டாள்னு சொல்கிற மாதிரி தானே அர்த்தம். நான் சொன்னேன் அப்படி இல்லையா, நாங்கள்லாம் திருக்குறள் படித்தவங்க, மேனேஜ் பண்ணி ஆகணும்ல ஸ்டேஜை. தம்மில் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிதுன்னு எங்கள் வள்ளுவர் சொல்கிறாரு. தன்னை விட தான் புள்ள புத்திசாலியாக இருக்கிறது தான் எல்லா உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் மனிதன் உட்பட விரும்புவாங்கய்யா. இதெல்லாம் நாங்கள் படித்தவங்க, அதனால அவங்க அப்படி நினைக்கிறாங்க. நீ அதை படிக்கல, அதனால நீ அப்படி நினைக்கலன்னு. இல்லை அவங்க பண்ணுறதை பண்ணட்டுன்ட்டு உட்காந்துட்டான். இப்போ இதை எதுக்கு சொன்னேன்? அருமை பெற்றோர்களே, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் செலவு செய்கின்ற நேரம். பிள்ளைகளிடம் நேரம் செலவு செய்யாத பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எவ்வளவுதான் சொத்து சேர்த்து வைத்தாலும் அது விழலுக்கிறைத்த நீரே. டீன் சொன்னார்ல, ஃபஸ்ட்டு வருஷம் அடலசன் பீரியடு அடிக்கடி வந்து பாருங்கள், கூடவே வாங்கினார். ஏன்? அவங்க பார்த்துக்க முடியாதுங்கிறதுனாலயா? அப்படி இல்லை, நீங்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற அக்கறை. புள்ள என்ன செய்து ஏன் அப்படி சொன்னார் நான் நினைக்கிறேன்னா, இந்த பிள்ளைகள் நட்பு வட்டாரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை ஆரம்பத்திலேயே நீங்கள் பார்க்க வேண்டும். ஏன் தெரியுமா? எந்த ஒரு மாணவனும் கல்லூரியில் காலெடுத்து வைத்து 2-3 ஆண்டுகளில் கெட்டு போவதற்கு காரணமாக 15 ஆண்டுகளில் 10 லட்சம் மாணவர்களுக்கு மேல் நேராக பார்த்து நான் அறிந்த உண்மை நண்பர்களே, பெற்றோர்களுக்கு சொல்கிறேன். என்ன காரணம் தெரியுமா? புகைப்பிடிப்பது, மது அருந்துவது, போதை பழக்கத்திற்கு ஆளாவது, பெண்களிடம் தவறாக நடப்பது, அத்துணையும் நட்பு வட்டாரத்திலிருந்து மட்டுமே கற்றுக்கொள்ளுகிறார்கள். வளர்கின்ற பிள்ளைக்கு நீங்கள் பெற்றோர்கள் ஒரு பந்தலை போட்டு கொடுத்தீங்கன்னா வளர்கிற செடி, ஒரு அவரை செடி பந்தலில் படரும். எப்படியாவது வளர்ந்துட்டு போகுதுன்னு விட்டுட்டீங்க அப்படின்னா முள் செடி, கள்ளி செடி இருந்தாலும் அது மேலே படரும். உங்களை நான் புத்தகத்தை தேடி போங்கள் என்று சொன்னதற்கு காரணமே, நல்ல புத்தகங்களை நண்பராக்கி கொண்டால் உங்களுக்கு நல்ல நண்பர்கள் தேவையே இல்லை, அது 100 நண்பர்களுக்கு சமம். நான் சொல்லுவது அத்துணையிலும் அர்த்தம் உண்டு. இதை செய்ய வேண்டியது நீங்கள் தான். அதை போலவே இருக்கிற அப்பாவுக்கெல்லாம் அம்மாவுக்கெல்லாம் என்ன ஒரு பெரிய வித்தியாசமாக அந்த இந்திய பெற்றோர்களுக்கு என்ன தெரியுமா? பிள்ளை பிறக்கும் போதே பில்கேட்ஸ் ஆயிடணும், எல்லா அம்மாவுக்கும் கனவு. பிள்ளை 6ஆம் வகுப்பு படிக்கும் போதே அப்துல் கலாம் ஆயிடணும், எல்லா அப்பாவுக்கும் கனவு. ஆனால் இந்த பிள்ளைங்களுக்கு ஒன்றும் தெரியறதில்ல, பில்கேட்ஸினுடைய அப்பாவோ அப்துல் கலாமுடைய அம்மாவோ கனவு காணவில்லை, கனவு கண்டது பில்கேட்ஸும் அப்துல் கலாமும் தான் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அதனால தான் சொன்னார் டீனு, உங்களுடைய நிறைவேறாத கனவை பிள்ளைகளிடம் திணிக்க பார்க்காதீர்கள், அது ஒருபோதும் நிறைவேறாது. இப்போ நான் பிள்ளைங்கள்லாம் பார்க்குறேன், ஐ see something in you, I don't know what it is, you have to find it out. You and I are unique, but all of us have something special that makes you beautiful. Do you know what makes you special? When you find it out, you are successful. தமிழில் சொல்லணும்னா உங்கள் எல்லார் முகத்தையும் நான் பார்க்குறேன். உங்கள்கிட்ட ஏதோ ஒரு திறமை உறைந்திருப்பதை நான் பார்க்கின்றேன். அது என்ன திறமைன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் நானும் வேறுபாடானவர்கள், வேறுபட்டவர்கள், மாறுபட்டவர்கள். உங்கள் திறமை என்னன்னு நீ தான் கண்டுபிடிக்கணும். நீ கண்டுபிடித்து முடித்த முதல் மாத்திரத்திலேயே உன் திறமை என்ன, உனக்கு எது பிடிக்குது. எவ்வினையோர்க்கும் இம்மையில் தம்மை இயக்குவதற்கு நல் இன்பம் பயக்கும் ஓர் இலக்கு வேண்டும், உயிர்க்கது தூண்டுகோல் போலாம்பர் மனோன்மணியம் சுந்தரனார். எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினச்சானா அவனுக்கு இன்பத்தை தரக்கூடிய ஒரு லட்சியம் வேணுமா, உயிர்க்கே அது தூண்டுகோலாம். அப்போ அந்த முதல் படியில் நீ கால் எடுத்து வச்சுட்டா, உன்கிட்ட இருக்கிற திறமை என்ன நீ கண்டுபிடிச்சிட்டேன்னா. இந்த இடத்துல உன்னை மறக்கிறதுக்குள்ளே சொல்கிறேன், இந்த உலகம் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது மாணவர்களே. 2025 நீங்கள் நுழையும் போது என்ஜினியராக என்ன இருக்கோ 2029 அப்படியே டோட்டலாக மாறுற அளவிற்கு வேகமாக இந்த உலகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. பெற்றோர்கள் இருக்கின்ற இந்த அவையிலே புரிந்து கொள்ளுங்கள். படித்தா வேலை என்ற நிலை மாறி தேவையானதை படித்தா வேலை என்ற நிலை வந்து, தேவையானதை படித்தா மட்டும் பத்தாது, மல்டி டிசிப்ளினரி ஸ்கில் என்று சொன்னாரே, உன்னுடைய திறமையையும் கூட வளர்த்து கொண்டே வந்தால் மட்டுமே உனக்கு வேலை கிடைக்கும் என்ற சூழ்நிலை உருவாகிவிட்டது. அவ்வளவு வேகமாக இந்த உலகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன்,
இந்த சோஷியல் மீடியா இருக்கு, இந்த சோஷியல் மீடியாவில் டபுள் எட்ஜ்டு வெப்பன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒன்றை பதிவு செய்கிறேன். நல்ல மதிப்பெண்கள் பெற்றவன் விசாவுக்கு அப்ளை பண்ணுறான். அமெரிக்காவில் பிஜி படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சி விசா ரிஜெக்ட் ஆகுது. ஒரு தடவை இல்லை 2 தடவை ரிஜெக்ட் ஆகுது. காலேஜ் ப்ரொஃபஸர் அவங்க அப்பா, திருச்சி தான். என்னை தெரியும் சார், என்னன்னே தெரில, பிள்ளைக்கு நல்ல காலேஜில் வேலை கிடச்சிருச்சு சார், படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருச்சு சார், விசா ரிஜெக்ட் ஆகுது சார், கொஞ்சம் கேட்டு சொல்ல முடியுமா சார்னு. அமெரிக்கன் எம்பசியில் அவ்வளோ ஈஸியாக கேட்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். அவருடைய நல்ல நேரமோ அந்த பையனுடைய நல்ல நேரமோ, அமெரிக்கன் எம்பசியில் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் பாஸ்போர்ட்டுக்கு சீஃபாக இருந்தார். உடனே அவர்கிட்ட கூப்பிட்டு, என்ன சார் படிக்கக்கூடாது, விசா தர மாட்டிங்களா நீங்கள், இது ரிஜெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்ல மாட்டாங்களே என்னார். இல்லை சார் கேட்டு சொல்லுங்கள், ரொம்ப வேண்டிய குடும்பம்னு. உடனே அவர் என்ன பண்ணார், சாயந்தரம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலர்ஸ் கேட்டார், கொடுத்தேன். வாங்கிட்டு 3 மணிக்கே கூப்பிட்டாரு. அந்த பையனுக்கு விசா கிடைக்காது அப்படின்னு. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. ஏன் சார்ண்ணா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ட்ராக்கிங் சிஸ்டம்னு வந்துருச்சு மூர்த்தி, அதில் உங்கள் ஃபோன் நம்பரை போட்டால் உங்கள் வண்டவாளம் பூரா தண்டவாளத்தில் ஏறிடும். 24 மணி நேரத்தில் 6 மணி நேரம் தொடர்ந்து அவன் அப்சீன் பிக்சர்ஸையே பார்த்துட்டு இருந்திருக்கான். இவனுக்கு விசா கொடுத்து அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சாக்க இவனுக்கு அங்கே அமெரிக்காவில் உள்ளவனை இவன் கெடுத்துருவான்னு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? கோடிக்கணக்கான பேர் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த டிஜிட்டலில் நம்மளை எவன்டா பார்க்க போகிறான்னு தானே நம்ம நினைக்கிறோம். மாட்டாத வரைக்கும் பிரச்சனை இல்லை, ஆப்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி. 1 காக்னிசன்ட்லேருந்து ஒரு அம்மா நேற்று மத்தியானம் என்கிட்ட பேசினாங்க. உங்கள்கிட்டலாம் பேச வர்றாங்கிறதுக்காக இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எந்த அளவுக்கு வளருதுன்னு கேட்டேன். சரியான நேரத்தில் கேட்டிங்க சார். காலையில் நாங்கள்லாம் வேர்த்து விறுவிறுத்து உட்காந்துருக்கோம் சார். நாங்கள் என்னம்மான்னு கேட்டேன். அவங்க ஹெச்ஆராக இருக்காங்க, டீம் லீடர் காக்னிசன் கம்பெனியில். அஜென்டிக் ஏஐ கோடிங்னு ஒன்று வந்திருக்கு சார். எல்லாரையும் சுற்றி வச்சு போட்டு காமிச்சாங்க. அப்போ ஏற்பட்ட படபடப்பு இன்னும் அடங்கலை. நாங்கள் என்னம்மாண்ண, 1 மாதம் நாங்கள் கோடிங் பண்ணுறதுக்கு எங்கள் டீமில் உள்ள 10 பேர் சேர்ந்து என்ன பண்ணுவோமோ 45 நிமிஷத்தில் எங்களை விட அழகாக செஞ்சு காமிக்குது சார். நீங்கள்லாம் ஏன்டா இங்கே இருக்கணுங்கிறத சொல்லாமல் சொல்லுது சார் எங்கள் தலைமைங்கிறார். இப்போ என்ன தெரியுது, படித்தா வேலை இல்லை, வேண்டியதை படித்தாலும் வேலை இல்லை. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நீ எந்த சப்ஜெக்டை படித்தாலும் எதை எப்படி எந்த நேரத்தில் உபயோகிக்கணுங்கிற திறமையை நீ வளர்த்து கொண்டால் உன்னை விஞ்ச யாரும் இல்லைங்கிறதான் உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கிற வாய்ப்பு. அப்படின்னா என்ன செய்யணும்? ஒரு திருச்சியிலேருந்து போய் பல $1 மில்லியன் ஓனர், மாத்ருபூதம்னு பேர், $1 பில்லியன் நோக்கி போயிட்டுருக்காரு. அவர் சொல்கிறாரு, திருச்சிக்கு வந்திருந்தார். உங்களுக்கு திருச்சியில் இப்படி ஒரு ஆள் இருக்கிறதே தெரியாது. என் பிள்ளைங்களெல்லாம் நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படி, எதையாவது படி, ஆனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை எந்த துறையை எடுத்து படித்தாலும் உனக்கு வேண்டியதை செய்வதற்கு அதை எப்படி உபயோகிப்பது என்பதை மட்டும் நீ தெரிந்து கொண்டா போதுண்டா வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாங்கிறார். தட் இஸ் கால்டு ஸ்கில் டெவலப்மெண்ட். மல்டி டிசிப்ளினரி ஸ்கில்னு அதை தான் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கீங்க. நான் சொல்கிறேன், சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருந்தால் என்ன தப்பு என்ன ரைட்டுங்கிறத தப்பை பற்றி நான் மணிக்கணக்காக பேசினவன். ஆனால் நான் சொல்கிறேன், இப்போது யூ ஷுட் பி ஆக்டிவ் இன் சோஷியல் மீடியா, நாட் பர்சனலி பட் ப்ரொஃபஷனலி. சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இரு, எதெல்லாம் வேண்டாததோ அதெல்லாம் விட்டு தள்ளிட்டு எதை நீ டெவலப் பண்ணணுமோ அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு படிக்கும்போதே 4 வருஷத்தில் ஒவ்வொருத்தனும் ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டேன்னா உனக்கு வேலையை அவன் கூப்பிட்டு தருவான். ஒவ்வொரு நாளும் கோடிங் பண்ணுறதுக்கு பெருசாக இருந்துட்டு இருந்த காலம் போய் கோடெக்ஸ் வந்துருச்சு. மிஷினே எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேருந்து ஆர்கானிக் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. அதற்கு ஏற்றாற்போல் நம்மை மாற்றிக்கொண்டால் மட்டுமே பிள்ளைகளுக்கு வேலை என்பதை பெற்றோர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். பெற்றோர்களே, பிள்ளைகளுக்கு இது போன்ற விஷயங்களை எடுத்து சொல்லுங்கள். பிள்ளைகளுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து வைத்து விட்டு போகின்ற பெற்றோர்களை விட பிள்ளைகளுக்கு சிக்கனமாக வாழ கற்றுக் கொடுத்து விட்டு போகின்ற பெற்றோர்கள் மேன்மையானவர்கள். அவன் கேட்குறதெல்லாம் வாங்கி தராத. அவமானங்கள் இல்லாமல் வெகுமானங்கள் இல்லை என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள். நம்மை அவமதித்தவர்களை நாமும் அவமதிக்க நினைப்பது அகங்காரம். நம்முடைய அறிவை வளர்த்து கொண்டு நம்முடைய திறமையை வளர்த்து கொண்டு அதன் மூலம் நம்மை உயர்த்தி கொண்டு நம்மை வாழ விடாதவர் நம் வாசலில் வணங்கிட செய்து விடுவது தான் அங்கீகாரம் என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள்.
ஜோகன்பர்க் ரயில்வே நிலையத்திலே மகாத்மா காந்தியை முதல் வகுப்பு டிக்கெட் வைத்திருந்த போதும் வெளியிலே இழுத்து இரவு நேரத்திலே எரிந்த போதுதான், ஒரு ஆங்கிலேயனால் எரியப்பட்ட போதுதான் மகாத்மா காந்தி அந்த அவமானத்திலிருந்து தான் தன்னுடைய கணக்கை துவங்கினார். தேர்தல் பணியிலே மேடையிலே பேசும்போது தன்னை எதிர்த்து போட்டியிட்ட போட்டியாளர், நீ ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியினுடைய மகன்தானே என்று ஆபிரகாம் லிங்கனை அவமானப்படுத்திய போதுதான் அவர் தன்னுடைய கணக்கை தொடங்கினார். எல்லோரும் பெஞ்சிலே உட்கார வைக்கப்பட்ட போது, கோணிப்பையிலே உட்கார வைக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட போதுதான் அம்பேத்கர் தன்னுடைய கணக்கை துவங்கினார். அத்தனை பேரும் கத்தியை எடுத்து குத்தப் போகவில்லை, அறிவின் மூலமாக தங்களை வளர்த்து கொண்டார்கள். சொல்லிக்கொண்டே போகலாம். நெல்சன் மண்டேலா செய்யாத குற்றத்திற்காக காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று அரை நிர்வாணமாக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட போதுதான் அவர் தன்னுடைய கணக்கை துவங்கினார். கர்ப்பிணி பெண்களுக்கான இருக்கையிலே அமர்ந்திருந்தவளை ஒரு வெள்ளைக்காரன் இழுத்து எறிந்துவிட்டு அவன் உட்காரும் போது அதை தடுக்க போய் அவமானப்படுத்தப்பட்ட போதுதான் மார்ட்டின் லூதர் கிங் தன்னுடைய கணக்கை துவங்கினார். அவமானங்கள் இல்லாமல் வெகுமானங்கள் இல்லை என்று பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள். கவலைப்படுவதனால் ஒரு மனிதன் ஒரு முளத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியாது. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல்கள் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி நிலைக்கும். பாட்டு கேட்குறோம்ல, உனக்கும் கீழே இருப்பவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு என்று பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள். எந்த மனித இதயத்தில் காயமில்லை சொல்லுங்கள், காயமெல்லாம் காலப்போக்கில் மறந்து போகும் மாயங்கள். உளிதாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும், வலிதாங்கும் இதயம்தானே நிலையான சுகம் காணும். சொல்லுங்க, எந்த பிள்ளையா தற்கொலை பண்ணிக்கதா பாருங்க. யார் சொல்லித்தரது? நீங்கள் தானே. இறுதியாக ஆனால் உறுதியாக சரியாக 10 நிமிடத்தில் முடித்து விடுவேன். நான் பேச ஆரம்பித்து 1 மணி நேரம் 20 நிமிடம் ஆகிவிட்டது. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 1 மணி நேரம் 30 நிமிடம். ஆசிரியர்கள், ஜப்பான் நாட்டில் ஆசிரியர்கள் பயிற்சி பள்ளியில் ஒரு பாடத்திட்டத்தில் ஒரு பாடத்தை பார்த்தேன். இது நண்பர் மாலுக் ஃபாத்திமா அவர்கள் நடத்துகின்ற கல்லூரி என்ற காரணத்தினால் ஆசிரியர்களுக்கும் பேசி முடிக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். எனக்கு நீண்ட ஆண்டுகால நண்பர் உங்கள் மாலுக்கு. அருமை நண்பர்களே, இந்த இடத்துல உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். ஒரு நிஜ சம்பவம். ஒரு ஆசிரியர்னால் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் பாடமாக வச்சுருக்கான் ஜப்பான் நாட்டில். எனக்கு ஜப்பானிய மொழி தெரியாது, ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து சொல்ல சொல்லி சொன்னதை கேட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். 80 ஆண்டுகளுக்கு முன்னால் ஜப்பானிய நாடு இராணுவ ஆட்சியில் இருக்கும்போது கொள்ளைக்காரர்கள் இராணுவ உடையை திருடி அணிந்து கொண்டு கூட்டம் கூட்டமாக, இங்கெல்லாம் சொல்லுவாங்க தீவட்டி கொள்ளைன்னு, கிராமங்களிலே புகுந்து கண்ணில் படுபவர்களையெல்லாம் வெட்டி சாய்த்து விட்டு கொள்ளையடிப்பதை வழக்கமாக வைத்திருந்த ஒரு காலம். அது போன்றதொரு காலகட்டத்திலே ஒரு தாய் 2 குழந்தைகளுக்கு சோறூட்டி கொண்டு வாசலிலே அமர்ந்திருக்கின்றார். கொள்ளைக்காரர்கள் கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள் என்று தெரிந்தவுடன் எல்லோரும் மறைவிடத்தை நோக்கி ஓடுகிறார்கள். இந்த தாய் சோறூட்டி கொண்டிருந்த 2 குழந்தையும் இடுப்பில் 2 பக்கம் வைத்துக்கொண்டு அவளும் ஓடுகிறாள். குதிரையினுடைய குளம்படி சத்தம் அருகாமையில் கேட்டவுடன் 3 பேரும் தப்பிக்க முடியாது என்பதை முழுமையாக உணர்ந்த அந்த தாய் 1 நிமிடம் நின்று நிதானித்து 2 குழந்தைகள் முகத்தையும் பார்த்துவிட்டு ஒரு குழந்தையை இறக்கிவிட்டு ஒரு குழந்தையோடு மறைவிடத்தை சென்றடைகின்றாள். அங்கிருந்து பார்க்கின்றாள், இறக்கிவிடப்பட்ட குழந்தை தலை துண்டாக்கப்பட்டு குதிரையினுடைய குளம்படிப்பட்டு சின்னா பின்னமாவதை பார்த்து கதறுகிறாள். கொள்ளைக்காரர்கள் கொள்ளையடித்து சென்றவுடன் ஒரு குழந்தையை இறுக்கமாக பிடித்தபடி அந்த தாய் அந்த இடத்திலே வந்து விழுந்து புரண்டு கதறுகிறாள். குழந்தை இறந்து கிடக்கின்ற இடத்திலே அத்துணை பேர் அந்த இடத்திற்கு வருகிறார்கள். எப்படி அமைதியாக கேட்குறீங்க பாருங்க. அதுதான் இந்திய பண்பாடு. அங்கிருந்த ஒரு முதியவர் கேட்கின்றார், தாயே, ஒரு தாய்க்கு 2 குழந்தைகளும் 2 கண்களைப் போல அல்லவா? அடையாளத்தை பார்த்துட்டு எப்படி ஒரு குழந்தைய இறக்கி விட்டுட்டு ஒரு குழந்தையை காப்பாற்ற உன்னால மனசு வந்துச்சு? தாய் அல்லவா நீ? அந்த தாய் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அதிர்ந்து போவீர்கள். பெரியவரே, என்னுடைய குழந்தைக்கு சோறூட்டி கொண்டிருக்கும் போது என்னிடம் படிக்கின்ற பக்கத்து வீட்டு குழந்தையும் வந்து விட்டது. 2 குழந்தைகளுக்கும் நான் சோறூட்டி கொண்டிருக்கும் போது கொள்ளைக்காரர்கள் வந்து விட்டார்கள்.
2 குழந்தையையும் காப்பாற்ற நினைத்தேன், முடியவில்லை. நான் இறக்கி விட்டது என்னுடைய குழந்தை, காப்பாற்றியது பக்கத்து வீட்டு குழந்தை. ஏனென்றால் அடிப்படையில் நான் ஒரு தாய் மட்டுமல்ல, ஒரு ஆசிரியை என்று முடிக்கின்றார். அவர் சொன்னார்ல, எங்கள் பிள்ளைங்களை எப்படி பார்த்துக்கிறோமோ அதை விட உங்களை நல்லா பார்த்துக்குவோம் அப்படின்னு. இதுதான் இந்த ஆசிரியர்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற மாபெரும் உத்தரவாதம். இந்த ஆசிரியர்கள் என்ன நினைக்க வேண்டும் என்றால், தாயினுடைய ஆரோக்கியம்தான் குழந்தையினுடைய ஆரோக்கியம், ஆசிரியர்களுடைய ஆரோக்கியம்தான் மாணவர்களுடைய ஆரோக்கியம். ஆசிரியர்கள் மரத்தின் வேர்களை போன்றவர்கள், பிள்ளைகள் அதிலே பூத்து குலுங்குகின்ற பூக்களை போன்றவர்கள். வேர்களின் பலத்தை பொறுத்தே பூக்களின் வசீகரம் அமையும். வேர்கள் பட்டு போனால் பூக்கள் கொட்டி போகும். கல்லூரியில் உள்ள வகுப்பறை என்பது தாயினுடைய கருவறை போன்றது. பிள்ளைகள் வீட்டிலே பிறக்கிறார்கள், ஆனால் வகுப்பறையில் வளர்கிறார்கள் என்பதை ஆசிரியர் சமுதாயம் உணர்ந்தே இருக்கிறது. சிந்தித்து பாருங்கள். இருளிலே தடுமாறுகின்ற இந்த இளைஞர்களினுடைய எதிர்காலத்தை ஒளிமயமாக மாற்றுவதற்கு இன்று உலகத்தில் உள்ள ஒரே நம்பிக்கை ஆசிரியர்கள் என்று அடித்துச் சொல்லுவேன். எதிர்கால உலகம் இளைஞர்கள் கையிலே இருக்கிறது என்றால் அதை வடிவமைக்கக்கூடிய மாபெரும் பொறுப்பு ஆசிரியர்களாகிய உங்கள் கையில் தானே இருக்கிறது. இந்த பெற்றோர்கள் சமூகம் இத்துணை 1000 பேர் இங்கு வந்து அமர்ந்திருக்கின்றார்களே, இவர்கள் உங்கள் மீது எத்துணை பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். என்ன நம்பிக்கை? ஆகாயத்திற்கு கீழே உள்ள அத்துணையும் அறிந்து வைத்திருப்பவர் ஆசிரியர் என்ற நோக்கத்தோடு உங்களிடம் பிள்ளைகளை ஒப்படைத்தால் நீங்கள் அவர்களை பெரிய அறிவுள்ள மனிதர்களாக மாற்றிவிடுவீர்கள் என்ற நம்பிக்கையை தவிர வேறு என்ன இருக்க முடியும்? ஒரு மரத்தடிக்கு கீழே உட்கார்ந்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு மத்தியிலே ஒரு ஆசிரியர் அமரும் போதுதான் மரத்தடி கூட பள்ளிக்கூடமாக மாறுகிறது. நண்பர்களே, உண்மையா இல்லையா? யோசித்து பாருங்கள். இத்துணை நம்பிக்கை வைத்திருக்கின்ற இந்த பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஆசிரியர் சமுதாயம் நியாயம் செய்ய வேண்டாமா? நாம் நியாயம் செய்கின்றோம். இன்னும் இன்னும் அதிகமாக இந்த உலகம் உங்களிடம் எதிர்பார்க்கின்றது. பேருக்கு ஆசிரியர்களாக பலர் இருக்கலாம், பேராசிரியர்களாக சிலரே இருக்கிறார்கள். எல்லோரும் பேராசிரியர்களாக ஆக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? இதோ போது ஏற்றி வைத்தோமே, ஒரு விளக்கானது மற்றொரு விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும் என்றால் அந்த விளக்கு இடையறாது எண்ணெய் பெறுதல் வேண்டும். அப்போதுதான் இன்னொரு விளக்கை ஏற்றி வைக்க முடியும். ஆசிரியர்கள் தொடர்ந்து படிக்க வேண்டும். சிந்தித்து பாருங்கள், உண்மையா இல்லையா என்று. கற்க துவங்குபவன் மாணவன், கற்றுக்கொண்டே இருப்பவன் ஆசிரியன். கற்றுக் கொடுப்பதனால் தானே ஆசிரியரை கற்றுக் கொடுப்பவர் என்றே சொல்லுகிறோம். எவ்வளவு புனிதமான பணி! கற்றுக்கொள்வது மனித பண்பு, கற்றுக் கொடுப்பது மனித மாண்பு. இரவு முழுவதும் தொழுகையில் ஈடுபடுவதை விட 1 மணி நேரம் கல்வி கற்பித்தல் மேலானது சொல்லுபவர் நபிகள் நாயகம். ஒருவன் கல்வி கற்பதற்காக வீட்டை விட்டு வெளியிலே சென்றால் அவன் இறைவனின் பாதையில் செல்வோனாவான்கிறார் நபிகள். இறைவனின் பாதையில் யார் இறைவன்? எது கோயில்? உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு இந்த பெற்றோர் சமுதாயம் பிள்ளைகளை உங்களிடம் அனுப்புகிறது. 5 மணி நேரம் உங்களிடம் இந்த பிள்ளைகள் இருக்கும்போது கவலைப்படாத பெற்றோர்கள் கல்லூரி முடிந்து வீட்டுக்கு வருவதற்கு 5 நிமிடம் தாமதமானால் என்ன பதறுகிறார்? எவ்வளோ பெரிய நம்பிக்கையோடு இந்த பிள்ளைகளை உங்களிடம் ஒப்படைக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், நான் சொல்வது உண்மையா பொய்யா என்று. அப்படிப்பட்ட பெருமைக்குரியது. அதனால தான் ஆசிரியர் பணியை அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்று சொன்னார். நல்ல ஆசிரியர் யார் என்று அரிஸ்டாட்டில் பதிவு செய்கின்றான். ஒரு ஆசிரியர் பாடம் நடத்தும் போது எவ்வளோ அற்புதமாக நடத்துகிறார். மணி அடிச்சிடக்கூடாதே, நல்ல கருத்துக்களை சொல்கிறாரு அப்படின்னு நினைக்க வச்சா ஒரு நல்ல ஆசிரியரான். எப்படா இருந்தாலும் முடிப்பார், அறுத்து எடுக்கிறாரு அப்படின்னு நினைக்க வச்சுட்டா இருந்தாலும் நல்ல ஆசிரியர் இல்லையாம். ஆசிரியர் நல்லவரா இல்லையான்னு மாணவர்கள்ட்ட தான் கேட்கணும். சொல்கிறது யார்? ஆசிரியர் அரிஸ்டாட்டில். அப்படி என்றால் நாம் எவ்வளவு தகுதி வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதை உங்களிடமே விட்டு விடுகின்றேன். அந்த அளவிற்கு இன்று ஆசிரியர் சமுதாயம் தங்களை உயர்த்தி கொள்ள வேண்டிய நிலையிலே போதிப்பவர் எல்லாம் ஆசிரியர் அல்ல. யாரிடம் கற்றுக்கொள்கிறோமோ அவரே ஆசிரியர். கற்றுக்கொள்வதும் கற்றுக் கொடுப்பதும் தான் புனிதம். கற்றுக்கொள்பவர்களால் மட்டுமே கற்றுக் கொடுக்க முடியும். இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட 1.5 மணி நேரம் பேசுகிறேன்னா படிச்சுட்டு வந்தால் மட்டும்தானே நான் பேச முடியும். இல்லைன்னா கையில் பேப்பர் இல்லாமல் பேச முடியுமா? ராதாகிருஷ்ணன் சொல்கிறாரு, உங்களுக்கு தெரியுமா அந்த ஆசிரியர் எவ்வளோ புனிதமான பணின்னு? இது வரைக்கும் சுதந்திரம் பெற்று 79 ஆண்டுகளிலே 15 ஜனாதிபதிகளை பெற்றிருக்கின்றோம். இந்த 15 ஜனாதிபதியில் 5 ஜனாதிபதிகள் ஆசிரியர்கள் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? எவ்வளவு புனிதம்! யாருன்னு சொல்லட்டுமா?
சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், ஆசிரியர் தினத்தையே கொண்டாடுறோம். ஜாகீர் ஹுசைன், KR நாராயணன், சங்கர் தயாள் சர்மா, திரௌபதி முர்மு. வேலையை பார்த்துட்டு ஜனாதிபதியாக அப்புறம் ஆசிரியர் வேலை தாண்டா வேணும்னு கல்லூரியாக ஏறி இறங்கினார் அப்துல் கலாம். அவரையும் சேர்த்தா 6 பேர். 15 பேரில் 6 பேர் ஆசிரியர்களுங்க. அப்படி என்றால் எவ்வளவு தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள். 1954 ஜனவரி மாதம் 30ஆம் தேதி பாரத ரத்னா விருதுக்கு ஒரு ஆசிரியரை அழைக்கிறார்கள். அந்த ஆசிரியர் நான் பாரத ரத்னா விருதுக்கு தேர்வு செய்வதற்கு நன்றி, அந்த தேதியில் என்னால் வாங்க முடியாதுன்னு ஜனாதிபதிக்கு லெட்டர் எழுதுறாரு. ஏயா அப்படின்னு கேட்டால் குறிப்பு எழுதுறாரு. என்னுடைய மாணவர்களுக்கு பரீட்சை நடக்கின்ற தேதி அது. பாரத ரத்னா விருது பெரிய விருது தானா, அதை விட என் பிள்ளைங்க என்கிட்ட படிக்கிறவங்களுடைய பரீட்சை முக்கியம், அதனால் அன்று வர முடியாது என்று எழுதியவர் சர் CV ராமன் என்ற நோபல் பரிசு பெற்ற ஆசிரியர். இதாங்க ஆசிரியர். தியாகத்தை பாருங்களேன். அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் வாழ்ந்த நாடு, வாழுகின்ற நாடு. சாக்ரட்டிஸினுடைய மாணவன் பிளேட்டோ, பிளேட்டோவினுடைய மாணவன் அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டிலுடைய மாணவன் த கிரேட் அலெக்சாண்டர் ஹூ கான்கர்ட் த என்டையர் வேர்ல்டு. உலகத்தை ஒரு குடையின் கீழ் ஆள நினைத்து வெற்றியும் பெற்ற மகா அலெக்சாண்டர்கிட்ட போய் கேட்டாங்க, ஆசிரியர்களுடைய பெருமை என்ன என்று தெரிந்து கொள்ளுங்கள். என்ன சொன்னார் தெரியுமா? எப்பரா உலகத்தை ஜெயிச்ச கேள்வி. அவன் பதில் என்ன தெரியுமா? நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் என்னுடைய பெற்றோர். இந்த உலகம் என்னிடம் வந்ததற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் என்று அடித்து சொல்வேன். ஒரு ஆசிரியர் நினைத்தால் உலகத்தை ஜெயிக்கக்கூடிய மாணவனை உருவாக்க முடிகிறது தானே. நல்ல ஆசிரியர் கெட்ட ஆசிரியர் சொன்னல்ல. அரிஸ்டாட்டிலை அழைத்த அலெக்சாண்டர் கஜானா சாவியை கொடுத்து, என்னை உலகத்தை பிடிக்கிறவனை மாற்றினது நீ தான். சரித்திர பதிவு நான் சொல்கிறது. என்ன வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். அவர் எனக்கு ஒன்றும் வேண்டாம், நீ உலகத்தை பிடிக்கிறவன் ஆகணும்னு மன்னன் திலீப் தங்க காசுகளை வாரி வாரி இறைச்சார். நீ பிறந்தப்ப இந்த மாசிடோனியா பட்டணத்தில் ஒரு பெரிய நூலகத்தை கட்டணும், அதுக்கு மட்டும் பணம் கொடுக்கணும். சாவியை கொடுத்ததை கேள்விப்பட்ட அவுரங்கசீப்பினுடைய ஆசிரியர் சையத் முகமது நேராக அவுரங்கசீப்பிட்ட போய் பாருங்க, தன்னுடைய ஆசிரியர்கிட்ட கஜானா சாவியே கொடுத்து அலெக்சாண்டர் எதை வேணாலும் எடுத்துக்கன்னு சொன்னான். நான் உங்கள் ஆசிரியர் தானேன்னா. அவுரங்கசீப்பை பற்றி உங்களுக்கு தெரியும் தானே. அவன் உடனே வாத்தியாரை பார்த்து சொன்னான், என்னுடைய வாழ்க்கை 35 ஆண்டுகள் முடிந்திருக்கின்றேன். இதில் பாதி நாளை எனக்கு ஆசிரியரான நீனு உன்னுடைய வெட்டி புகழ்ச்சியை பேசுவதற்கும், அவன் சொன்னதை சொல்கிறேன், உலகத்தில் உதவாத உருது மொழியை கற்றுக் கொடுப்பதற்குமே என் வாழ்க்கையை வீணாக்கினவன் நீ தான். நீ அலெக்சாண்டரும் இல்லை, நான் அலெக்சாண்டரும் இல்லை, நீ அரிஸ்டாட்டில் இல்லை. நான் அந்த சிவாஜியை கூட ஜெயிக்க முடியாமல் இருக்கேன். இப்படி கெட்டு போனதுக்கு காரணம் நீ தான். 5 நிமிஷம் டைம் தருவேன், அதுக்குள்ளே இந்த ரூமை விட்டு வெளியில் போயிட்டேன்னா உன் தலை தப்புன்னா. பின்னங்கால் பிடரில் அடிக்க ஓடிய ஆசிரியரும் உண்டு. நல்ல ஆசிரியர் கெட்ட ஆசிரியர் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். எனக்கு ஒரு வாத்தியார், இதை சொல்லி முடிக்கிறேன். SSLC படிக்கும்போது 25 பேர் கணக்கில் குறைச்ச மார்க்கு, ஃபெயில் மார்க்கு. ஸ்பெஷல் கிளாஸ் நடக்கும். ஆசிரியர்களுடைய பெருமையை முதலாண்டிலேயே மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உண்மை சம்பவங்களையே பதிவு செய்கிறேன். 25 பேர் ஃபெயில் மார்க் வாங்கலாம், நடந்து போகிறோம். மத்தியானம் 12:30 மணி. நானும் இன்னொரு பையனும் மட்டும் லைன்லேருந்து ஓடி போய் அந்த ஸ்பெஷல் கிளாஸ் நடக்கிற SSLC ஸ்பெஷல் கிளாஸ் நடக்கிற இடத்துல போய் நுழைஞ்சோம். PET விசில் அடித்து கூப்பிட்டாரு. வந்தோடனே 2 அரை. ஏன்டா லைனை விட்டு ஓடினான். AS ஜார்ஜ்னு ஒரு உதவி தலைமை ஆசிரியர். கோட் ஷூட் இல்லாமல் வரமாட்டார். பிளேக் உயர்நிலைப்பள்ளி தஞ்சாவூர், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல், அரசு உதவி பெறும் பள்ளி அது. அவர் அடிக்காதன்னு கத்துனார். இல்லை சார், லைனை விட்டு ஓடினா அதனால் அடித்தேன்னாரு. ஏய் முட்டாள், PETயை பார்த்து சொல்கிறார் அவர். அவன் காலை பாரு, சூடு தாங்காமல் மணலில் ஓடுறான், காலில் செருப்பு இல்லை, அவனை போய் அடிக்கிறியே அப்படின்னாரு. ஏன்னா எங்கள் 2 பேர் காலில் செருப்பில் ஏதோ கோட்டெல்லாம் போட்டுட்டு ஷூவெல்லாம் போட்டு பேசுகிறோன்னு பெரிய குபேர குடும்பத்துலேருந்து வந்தவங்களாம் நினச்சிக்காதீங்க. முதல்வருக்கு தெரியும் நான் யாருன்னு. என் தம்பி அவங்களும் ஒன்றா ஒர்க் பண்ணாங்க. இதை ஏன் இந்த இடத்துல பதிவு சொன்ன தெரியுமா? சாயந்தரம் 2 பேரும் என்னை பாருன்னார். எங்கடா செருப்புன்னு கேட்டார் என்ன. சார், நான் பூதலூருங்கிற ஊர்லேருந்து தஞ்சாவூரில் போய் படிக்கணும். 1 லிட்டர் பால் 50 பைசா எங்கள் ஊரில். அப்போது தஞ்சாவூரில் கொண்டு போய் கொடுத்தா ஸ்டேஷன் மாஸ்டர் வீட்டில் 1 ரூபா. கேனை ஒரு கையில், புக்கை ஒரு கையில் வச்சுக்கிட்டு ட்ரெயினில் ஏறினேன் சார்.
லேட்டாகிடுச்சு பால் கறந்து வாங்கிட்டு வர்றதுக்கு. ஊக்கு போட்டிருந்தேன். பாத்ரூம் செப்பல் ப்ளூ கலரில் இருக்கும் அப்போல்லாம். இப்போ நீங்கள் போடுற மாதிரிலாம் எங்கள் அப்பாலாம் எங்களுக்கு ஷூ வாங்கி கொடுக்கறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. செருப்பு வாங்கி கொடுத்தா பெருசு. பின்னாடி உள்ளவன் ஃபுட்பாலில் மிதிச்சுட்டான், செருப்பு அறுந்து போச்சு. பிளாட்ஃபார்முக்கும் ட்ரெயினுக்கு இடையில ஒன்று உளுந்துருச்சு, இன்னொரு செருப்பையும் போட்டு வந்துட்டேன். அதனால செருப்பு இல்லைன்னு. இன்னொருத்தனை பார்த்து என்னடா உங்கள் செருப்புன்னார். எனக்கு செருப்பே இல்லை சார். நெகிழ்ந்து போய்விட்டார். 2 பேரும் எந்திரிக்க சொன்னார். புது செருப்பு வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. உட்காரான்னார். திரும்ப பக்கத்தில் என்கிட்ட கேட்டான், அடிப்பாரோடாண்ணா. அடிக்கலாம் மாட்டாரா? அந்த செருப்பு வாங்கிட்டு போனால் எங்கள் அம்மா தான் அடிப்பாங்கண்ணா. என்ன சொல்கிறேன்னாரு. இல்லை சார், இந்த செருப்பு வாங்கிட்டு போனால் எங்கள் அம்மா அதெல்லாம் ஸ்கூலில் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்கிறேன், அடிக்க மாட்டாங்கன்னு. அவர் ஷூவை பார்த்தேன், பளன்னு பாலிஷ் பண்ணி கோட் சூட்டோடு இருந்தார், டை கட்டிட்டு. காரணத்தோடு இந்த பதிவு. ஷூ வேணுமாடா, நாளைக்கே போய் என்சிசியில் சேரு, ஷூவெல்லாம் தருவான், பூரியெல்லாம் தருவான்னார். காலையில் 5:30 மணிக்கு பூரிக்காகவே போகணும்னு முடிவு பண்ணி என்சிசியில் சேர்ந்தவன் நான். இதில் என்ன நடந்துச்சு தெரியுமா? 1/2 hour அட்வைஸ் பண்ணார். அட்வைஸ் பண்ணி, நீ இப்படிலாம் ஃபெயில் மார்க் வாங்கினேன்னா ரோட்டில் தாறு போடுறான் தெரியுமா, உங்களுக்கு தான் காலில் துணியை கட்டிக்கிட்டு தாறு போடுவான் தெரியல, வேகாத வெயில்ல, அப்படி தாண்டா வாழ்க்கை பூரா இருப்ப, ஒழுங்காக படித்தேன்னா இந்த மாதிரி ஷூ போடலான்னார். அவர் சொன்னதெல்லாம் செஞ்சேன். நண்பர்களே, 27 ஆண்டுகள் கழித்து கல்லூரி படிப்பு, முதுகலை பிடித்து, காவல்துறை அதிகாரி ஆகி பல இடங்களிலே பணிபுரிந்து சிறப்பு பதவி உயர்வு பெற்று அந்த வாத்தியார் இருக்காரான்னு தேடினேன். தஞ்சாவூரில் மிஷின் ஸ்ட்ரீட்டில் இருக்கார். அவருக்கு வயசு 96 வயசுன்னாங்க. பார்த்தே ஆகணுன்ட்டு போனேன். ஃபுல் யூனிஃபார்மில், சிவப்பு விளக்கு சுழல, எஸ்பி காரில் அந்த மாவட்டத்தினுடைய எஸ்பியாக பார்க்க போனேன். கான்ஸ்டபிள் ஒருத்தன் ஓடி போய் ஐயா வர்றாருன்னா. என்ன கேட்டார் தெரியுமா? ஆசிரியர்களுக்கு எவ்வளவு தன்னம்பிக்கை. யாரா ஐயா? நான் தான் இங்கே ஐயா. இங்கே யார் ஐயா வர்றாருன்னாரு. நான் உடனே வேகமாக போய், ஐயா அவனுக்கு ஐயா நான், எனக்கு ஐயா நீங்கன்னு அவருக்கு தெரியாது. அவன் அப்படி தான் பேசுவார். அவர் தெரியாமல் சொல்லிட்டான். என்ன நீங்கள் அப்படின்னாரு. சார் நீங்கள் என்ன தெரியுதாண்ணா? நிறைய பேர் படிக்கிறாங்க தம்பி, யாருன்னு சொல்கிறது அப்படின்னாரு. நல்லா இருக்கார், வீல் சேரில் உட்காந்துருக்காரு. நான் உடனே சொன்னேன், எனக்கு செருப்பு வாங்கி கொடுத்தீங்க சார். டே, பூதலூர்லேருந்து பால் கொண்டு வந்து படிச்சு அவனாடா நீன்னு எஸ்பியாவே ஆயிட்டியாடா, இந்த மாவட்ட எஸ்பியாடா அப்படின்னாரு. பளிச்சுன்னு கண்ணில் தண்ணி வந்துச்சு. காலிலேருந்து தலை வரைக்கும் பார்த்தாரு. நான் சொன்னேன் அவர்கிட்ட, உங்களை பார்க்குறதுக்கு முன்னால், உங்கள் அட்வைஸை கேட்குறதுக்கு முன்னால் என் காலில் போட செருப்பு இல்லை சார். உங்கள் அட்வைஸை கேட்ட நாள்லேருந்து நான் படிக்க ஆரம்பித்த பிறகு, காவல்துறை அதிகாரியாக ஆன பிறகு, நான் போடுற ஷூவை கலட்ட நேரம் இல்லாமல் வாழ்க்கை உயர்ந்து போச்சு சார். இதுதான் ஆசிரியர், இதுதான் ஆசிரியர். இறுதியாக ஆனால் உறுதியாக, அருமை மாணவ செல்வங்களே, பெற்றோர்களிலே ஆரம்பித்தேன், பெற்றோர்களிலே, தாயிலே ஆரம்பித்து தாயிலே முடிக்கின்றேன். நாகமுத்துன்னு ஒரு ஜட்ஜு, பொம்பளை பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கீங்க, அவருடைய நீதிமன்றத்தில் நடந்த ஒரு வழக்கை சோரி முடிக்கின்றேன். 21 வயது முடிந்த, தன்னுடைய கல்லூரியில் படித்து முதுகலை முடித்த தன்னுடைய பெண்ணை காணவில்லை. ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் கொண்டு வந்து, எலும்பு தோலுமா இருக்கிற 10 பாத்திரம் தேய்த்து தன்னுடைய பிள்ளையை வளர்த்த ஒரு தாய் கோர்ட்டில் நிற்கிறாங்க. அவர் தஞ்சாவூர், ரிட்டையர்ட் ஆகிட்டார். எனக்கு நண்பர், மிக நல்ல மனிதன். உடனே போலீஸுக்கு ஆர்டர் போடுறாரு. 24 மணி நேரத்தில் பிடிச்சி கொண்டு வந்து ஸ்டேஷனில் கொண்டு வந்து வச்சு, அதுக்கப்புறம் கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு கோர்ட்டுக்கு வாமான்னு சொல்கிறாங்க. இந்த காலத்தில் இளைஞர்கள் சில பேர் இருப்பாங்கல்ல, அது மாதிரி இருக்கான் அவன். இந்த பெண்ணினுடைய படிப்புக்கும் அவனுக்கும் எந்த விதத்திலும் ஈடு செய்ய முடியாத மாதிரி இருக்கிறது என்பதை பார்த்தவர்கள் அத்தோரை பேரும் சொல்லுகிறார்கள். 2 வீலரில் கொண்டு வந்து கோர்ட்டில் இறக்கி விடுறோம். ஹைகோர்ட்டில் மதுரை கிளையில் கோர்ட் நிரம்பி வழிகிறது. கதை இல்லைங்க, இப்போ நடந்த நிஜத்தை சொல்கிறேன். உங்கள் அம்மா இருக்காங்கம்மா, அங்கே வா, எங்கே போனால் உன்னை போலீஸ் தேடி பிடிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. தாய் தவிச்சு நிற்கிறாங்க. இங்கே பாரு, உங்கள் அம்மா இருக்காங்க, பேசு. நான் ஏன் பேசணும்? எனக்கு 21 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. தலையில் அந்த அம்மா அடிச்சுக்குது. கோர்ட்டுங்க, 25 வக்கீல் உட்காந்துருக்காங்க, எல்லாம் லீடிங் அட்வொகேட்ஸ், ஹைகோர்ட் அட்வொகேட்ஸ். சரிம்மா, உனக்கு 21 வயசு ஆகிடுச்சு, சட்டப்படி ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், உங்கள் அம்மாட்ட பேசு அப்படி. நான் பேச மாட்டேன். உடனே அந்த அம்மா, ஐயா எஜமா, அந்த அம்மா சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்கிறேன். இந்த பாருங்கள், ஒத்த பொண்ணு மேலே உயிரே வச்சிருக்கிற அப்பா
செங்கல் சூளையில் வேலை பார்க்கும்போது மேலேருந்து கீழே விழுந்து இடுப்பு ஒடிஞ்சு போயிட்டார். அவர்கிட்ட பேச சொல்லுங்கய்யா, அந்த பொண்ணு மேலே உயிரே வச்சுருக்காருங்க ஏங்குது. அப்போ தான் எல்லோரும் திரும்பி பார்க்குறோம், செவுத்தில் ஏணியை சாத்தின மாதிரி ஏசுநாதரை சிலுவையில் அரைஞ்ச மாதிரி ஒருத்தர் சாஞ்சிக்கிட்டு நிற்கிறார். அந்த பொண்ணோட அப்பா. கண்ணில் தண்ணி தார தாரையாக கொட்டுது. திரும்பியே பார்க்கலாங்க அந்த பொண்ணு அந்த அப்பாவை. எவ்வளவோ சொல்லி பார்த்தார், கேட்கல, நீங்கள் போமான்ட்டார். அவன்கிட்ட போய் பின்னாடி ஏறினுச்சு, அழைச்சிட்டு போயிட்டான். இதை எதற்காக பதிவு செய்தேன்னு தெரியுமா? அந்த ஜட்ஜு கேட்குறாரு, எப்படிம்மா சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாரு. அவன் 2 பேர் இருந்த கோலத்தை பார்த்துட்டு பேச திராணி இல்லாமல் இப்படி காமிக்குது. 3 நாள் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிம்மா ஊருக்கு போவீங்க? பிச்சை எடுப்பேன் சார். மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் போய் இந்த மாதிரி ஒரு பெண்ணை பெற்று வளர்த்ததுக்காக நானும் என் வீட்டுக்காரரும் பிச்சை எடுப்போம் சார். அப்படிலாம் செய்யக்கூடாதுமா, கோர்ட்டுக்கு வந்துட்டுன்னு பைக்குள்ளே கையை விடுறாரு. 2 500 நோட்டு இருக்குது. சினிமாவில் கூட நீங்கள் அப்படி பார்க்க முடியாது. அதை எடுத்து கொடுக்குறாரு, உதவியாளர்கிட்ட கொடுத்து சாப்பிட்டுட்டு பஸ் ஏற்றி விட்டுவானு. கோர்ட்டில் இருந்த அவ்வளோ பேரும் பைக்குள்ளே இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்து போட்டான். 54,000 ரூபா சேருது. அந்த அம்மா வாங்கவே மாட்டேங்குது. நான் ஏன் சார் உயிரோடு இருக்கணுங்குது. அவருக்கு இங்கே வந்துட்டு செத்து போயிட்டா என்னடா பண்ணுறதுன்னு பயம் வேற. கொடுத்து பத்திரமாக அழைச்சிட்டு போய் ஏற்றி விடுறாங்க. இதற்காகவா இந்த பெற்றோர்கள் உங்களுக்கு இந்த பாடுபடுகிறார்கள்? சிந்தித்து பாருங்கள். தாயிலிருந்து தான் தலைமுறை தொடங்குகிறது. ஒவ்வொரு தாயும் ஒரு வரலாறு. தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தகுதி படைத்தவள் இந்த உலகத்தில் தாய் மட்டுமே. மாதா வயிறறிய வாழா ஒரு நாளும் என்கிறார் வாரியார். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது கொன்றை வேந்தன். யார் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நீ பிரவேசித்திருக்கவே முடியாதோ, யாரை இழந்து விட்டால் நீ திரும்ப பெற முடியாதோ, அவளுடைய பெயர் தானடா தாய். சொல்லுபவர் விவேகானந்தர். பலவீனத்திலும் பலவீனமாக 10 மாதம் முனை சுமந்து புரண்டு படுத்தால் கூட உனக்கு வலிக்குமே என்று, உனக்கு வேண்டியதை உண்டு தனக்கு வேண்டியதை வெறுத்து, நீ பிறப்பதற்கு முன்பே உனக்காக இறைவனிடத்திலே வேண்டிய ஒரே ஒரு உன்னதமான ஜீவன் இந்த உலகத்தில் உண்டென்றால் அது உன்னை பெற்ற தாயை தவிர யாரும் இல்லை. இது சத்தியம். என்னுடைய தாயினுடைய காலடியிலே தான் சொர்க்கம் இருக்கிறது. நபிகள் நாயகம். என்னுடைய நல்ல குணங்கள் எல்லாவற்றுக்கும் என்னை பெற்றெடுத்த தாயே மட்டுமே காரணம். ஆபிரகாம் லிங்கன். தாயை போற்றி வீழ்ந்தவனும் இல்லை, தாயை தூற்றி வாழ்ந்தவனும் இல்லை. ஓலை குடிசையிலே ஒழுகும் மழை நீரை குழந்தை மேல் படாமல் காப்பதற்காக இங்கு அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொரு தாயும் தன்னுடைய உடலை கூடாரமாக்குகிறாள். நீங்கள் நனைந்திருப்பீர்கள் மழை நீரால் அல்ல, தாயினுடைய கண்ணீரால். நிறைய பேர் கண்ணை துடைக்கிறீங்க, நிறைய பேர் அழுகிறீங்க, நான் பார்த்தா தெரியுது. எது நெகிழ்வானதோ அதுவே மகிழ்வானது. இதை நீங்கள் உணர்ந்து கொள்ளாவிட்டால் எப்படி? உலகத்திலேயே துயரமான கண்ணீர் தாயினுடைய கண்ணீர் தான். உனக்கு தெரியுமா? கண்ணை விளக்காக்கி கையை தொட்டிலாக்கி இரத்தத்தை பாலாக்கி வளர்ப்பவள் உன்னுடைய தாய். மறுக்க முடியுமா உன்னால்? வீட்டிலே சோறு சூடாக இருந்தால் உங்கள் அப்பாலாம் சாப்பிடுவாங்க. சோறு நல்லா இருந்தால் பிள்ளைங்கள்லாம் சாப்பிடும். சோறு மிச்சம் இருந்தால் மட்டுமே உன்னுடைய அம்மா சாப்பிடுவான். வீட்டிற்கு வெளியிலே போயிட்டு மழையிலே நனைந்து வருகின்ற பிள்ளை மழையிலே நனைந்திருந்தால் அப்பா கொடை எடுத்துகிட்டு போயிடக்கூடாதான்னு கேட்பார். அக்கா ஓரமாக ஒதுங்கி இருந்துட்டு மழை விட்டோன்னா வரக்கூடாதான்னு கேட்பார். பெற்ற தாய் தன் பிள்ளையினுடைய நனைந்த தலையை முந்தானையால் துவட்டி, இந்த பாழாய் போன மழை என் பிள்ளை வெளியிலே போகும்போதா பேய வேண்டும் என்று மழையையே திட்டுவாள். அத்துணை பாசம் உன் மீது. அந்த தாயை எப்படி உங்களால் ஏமாற்ற முடிகிறது? சிந்தியுங்கள். கோடிக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்த ஹிட்லர் கூட 2ஆம் உலகப் போருக்கு பின் தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு இறக்க வேண்டும் என்று நினைத்த போது நண்பர்களே, தன் தாயினுடைய புகைப்படத்தை மார்பிலே வைத்து துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு நாற்காலியிலே சரிந்து கிடந்தான் என்கிறது சரித்திரம். இதே தமிழ் மண்ணிலே, தஞ்சை மாவட்டத்திலே, பூம்புகார் நகரத்திலே சோழ பேரரசனுக்கே கடன் கொடுக்கும் அளவிற்கு பணக்காரர் பட்டினத்தார் துறவுக்கோலம் பூணுகிறார். அவ்வளவு சொத்தையும் உதறிவிட்டு மனைவி மறிக்கின்றால் கவலைப்படவில்லை, மக்கள் மறிக்கின்றார்கள் கவலைப்படவில்லை. பெற்ற தாய் வந்து நிற்கின்றாள். தாயே, உன்னுடைய வார்த்தை என்னால் மீற முடியாது. துறவி, நான் துறவுக்கோலம் பூண்டு விட்டேன். நீ எதற்காக மறிக்கின்றாய் என்பதை நான் அறிவேன். உனக்கு ஈமக்கிரியை செய்யாமல் இந்த பட்டினத்தான் பூம்புகார் நகரத்தை விட்டு போக மாட்டான். இது சத்தியம் என்று சத்தியம் செய்து கொடுத்தவர். சத்திரத்திலே தங்கி தாய் இறக்கும் வரை பிச்சை எடுத்து உண்டார். துறவி தாயினுடைய இறப்பு செய்தியை கேட்டவுடன் பதறி அடித்து சுடுகாட்டிற்கு ஓடிய பட்டினத்தார்
பச்சை வாழை மட்டையிலே தாயினுடைய உடலை வைத்து உருகி உருகி பாடினார். நான் யார் தெரியுமா நீங்களாம் கேட்குறீங்களா? உங்கள் அம்மாட்டப்ப நீ யார்? உன் உடலிலே ஓடுகின்ற இரத்தம், எலும்பு, சதை, உயிர், உடல் அத்துணையும் அந்த பெற்றோர்கள் போட்ட பிச்சையை தவிர வேற என்ன? எங்கிருந்து வரலாம் உனக்கு பெற்றோரை ஏமாற்றுகின்ற தகுதி, திறமை, எண்ணம்? என்ன சொன்னார் தெரியுமா? 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பைகளென்ற போதே பரிந்தெடுத்து செய்ய 2 கைப்புறத்திலேந்தி கனகமுளை தந்தாளை எப்பிறப்பில் காண்பேனினி. பெற்று வளர்த்து பாலூட்டி சீராட்டி வளர்த்த தாயே, செத்து போயிட்டே, உன்ன மாதிரி அம்மாவை நான் எப்போ பார்ப்பேன் இனிமே? முந்தி தவம் கிடந்து 300 நாள் அளவும் அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து என்னை பெற்ற தாயார் தனக்கோ எரிய தளல் மூட்டுவேன். வட்டிலிலும் வட்டிலாம் சோறு விட்டுற தட்டு, வட்டிலிலும் தொட்டிலிலும் மார்மேலும் தோல்மேலும் கட்டிலிலும் வைத்தென்னை காதலித்து முட்டை சிறகலிட்டு காப்பாற்றும் தாய்க்கோ விறகலிட்டு தீ மூட்டுவேன். எப்படா தாய் விறகு இருக்கு, அந்த விறகு மேலே கூட நெருப்பு வைக்க முடியாது, உள்ளே இருக்கிறது அம்மாவாச்சே. கொஞ்சிறாங்களாம் அம்மா சின்ன பிள்ளையா இருக்கும்போது உங்களை. ருசியுள்ள தேனே அமிர்தமே செல்வ திரவிய பூ மானே என்று அழைத்த தாய்க்கு அள்ளி இடுவது அரிசியோ? தாய் தலைமேல் கொல்லிதனை வைப்பேனோ கூசாமல்? முன்னை இட்டத்தை முப்புறத்திலே பின்னை இட்டத்தை தென்னிலங்கையில் அன்னை இட்டத்தை அடிவயிற்றிலே யானும் இட்டத்தை மூழ்க மூழ்கவே என்று கதறினார். இதுதான் உங்கள் அப்பா, இதுதான் உங்கள் அம்மா, இதுதான் உங்கள் பெற்றோர், இதுதான் உங்கள் ஆசிரியர், இதுதான் உங்களுடைய கல்வி. இதில் ஜெயிச்சா மட்டும்தான் நீங்கள் வாழ முடியும். ஒழுக்கத்தை உருவாக்கி வளர்ப்பது தான் கல்வியினுடைய தலையாய கடமை. ஒழுக்கத்தை தராத கல்வியும் விளைச்சலை தராத வயலும் வீணானது. கல்வியின் பயன் அறிவு, அறிவின் பயன் பண்பாடு, பண்பாட்டின் பயன் ஒழுக்கம். தனி மனித முன்னேற்றமும் இந்த சமுதாயத்தின் வளர்ச்சியும் தனி மனித ஒழுக்கத்தின் பால்பட்டது. நீ இந்த கூட்டத்திலிருந்து வெளியில் போய் சமுதாய வீதியிலே நீ கைவீசி நடக்கும்போது ஒருபோதும் நீ தனியாக நடப்பதாக நினைத்து விடாதே. 5000 ஆண்டுகள் மரபார்ந்த இந்த இந்திய தேசத்தினுடைய மரபார்ந்த ஒழுக்கமும் தமிழ்நாட்டினுடைய தலை சிறந்த பண்பாடும் உன்னுடைய மூதாதையர்களினுடைய தியாகமும் பெற்றோர்களினுடைய உழைப்பும் ஆசிரியர்களினுடைய அறிவுரையும் உன்னுடைய ஒழுக்கமும் உன்னுடன் கூடவே வருகிறது என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே. இன்று ஆரம்பிக்கின்ற உன்னுடைய படிப்பு மிகப்பெரிய வெற்றியோடு முடிய வேண்டும் என்று வாழ்த்தி இங்கு அமர்ந்திருக்கின்ற எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும். உங்களிடத்தில் இல்லாத நிலை வேண்டும். வாய்ப்பிற்கு நன்றி. வணக்கம்.